வடிவேலு வந்து முரளியை கூப்பிட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு போவாப்புல. அந்த பொண்ணு கீழே குனிஞ்சியா இருக்கு, அந்த பொண்ணை தூக்கி என்ன ஓகேவா அப்படின்னுவாரு. அதே போல் சேகர் பாபு முதலமைச்சர்கிட்ட என்ன ஓகேவான்னு கேட்டு ஒரு ஆட்டம் போட்டது வந்து எல்லாருக்கும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் இவ்வளோ அல்லலப்பட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த குத்தாட்டம் தேவையா? நாங்கள் எதை செஞ்சாலும் சரியாக செய்வோம், நல்லதே செய்வோம், மக்களுக்கான தேவைகளை பத்திரம் பூர்த்தி செய்வோமே தவிர மக்கள் நலனை பேணி காக்கிறத தவிர எங்களுக்கு வேறு வேலையே இல்லை. என்னையா நாங்கள் செய்யலை? மக்களுக்கு நாங்கள் செய்ததை காட்டிலும் வேறு எந்த கொம்பனாலும் இந்த தேசத்தில் இந்த தமிழ்நாட்டில் செய்ய இயலாது. அதை புரிஞ்சுக்கோ. வியாசர்பாடி குடிசை பற்றி தெரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் வியாசர்பாடியில் அது நீ உன்ன மாதிரி ஆளை எவனோ தீய வச்சு விட்டுருப்பேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன பண்ணுறது? சரி, அதை கூட கவனிக்கிறதுக்கு வக்கில்லாத நாங்கள் அதை கவனிக்கிறோம். கவனிக்க வக்கில்லாத ஆட்சி தானே. ஞானசேகரனுக்கு இந்த 2ஆம் தேதி வருது தீர்ப்பு. அவனுக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. தூக்கு வருதா இல்லை ஆயுள் தண்டனை வருதான்னு பாரு. தெய்வ செயல எங்க கட்சியில உறுப்பினராக இருக்கவன் தான். அவன் பண்ணது தப்பு தான். அதுக்கு வந்து அந்த காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல. எப்படி ஆபாசமா பேசினா அமைச்சராக எல்லாம் ரவுடிசம் பண்ணாக்கா இந்த மாதிரி பெண்கள் மீது கை வச்சா கட்சிக்காரனா இல்லாமா? துரைமுருகன் கட்சி பேசுறது எப்பயுமே அவர் நையாண்டி நக்கலோட பேசுவாரு. என்னது 1000 ரூபாய் கொடுக்குறோம், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமா சினிமாவுக்கு போன்றது உங்களுக்கு நக்கல். அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து சொல்றது நக்கல். உங்களுக்கு யார் சொல்லுவா? 2026 எவ்வளவு சீட்டு வாங்குறோங்கிறது தான் முக்கியம் மட்டுமல்ல, ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. இல்ல வைகோவோட பெரிய பார்லிமெண்ட் இருக்கார் கமலஹாசன். அவர் போனார்னா அப்படியே பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க. ஈராட்சியெல்லாம் அப்படியே தோற்று போய்டும். அந்த பெரிய பார்லிமெண்ட்டில் அனுப்பி வைக்கிறாங்க. வைகோவோட தெரியாது. ஓட்டு கோசம் தானே திமுக போய் நடுங்கி தானே இப்போ கமலஹாசன் கொடுத்துருக்கு. கமலஹாசன் முன்னாடி என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியல. கொடைக்கானல் போறாரு, இங்கே பத்தி எரியுது. என்ன சார் உங்களால் கொடைக்கானல் போயிருக்காருன்னு கேட்டால் ஆக அங்கேயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. சேகர் பாபு வெக்க மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. ஏங்க ஊட்டியில போய் உட்காந்துக்கிட்டு அரசு அலுவலகமே செயல்பட்டுச்ச அன்னைக்கெல்லாம் இவங்க என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு புடுங்க வந்துட்டாங்க. திமுக வந்து தமிழகத்திற்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒன்று வாங்கியிருக்காங்க, நம்ம மானத்தை வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி திமுக ஒன்றுமே செய்யலை. விடுறதெல்லாமே டூப்ளிகேட் பேச்சு தான். இன்னைக்கு ஸ்டாலின் கேளுங்களேன் என்ன நடக்குதுன்னு. போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு பூராரம் புளிய மரம் கை தட்டிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னா நான் தான் சொல்றேனே, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா வாங்கி இருந்திருக்கலாம். அவன் ட்ரிப்ஸ் வாங்கியிருப்பான், டிப்ஸ் வாங்கியிருப்பான், பாட்டிலுக்கு வாங்கியிருப்பான். இங்க பாருங்க, நீங்க பேசும்போது வந்து பெண்கள் எல்லாம் தவறா பேசுறத நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது. அது தாய்க்குளம். நீங்க தாய்க்குளுக்கு தனியா பார் திறந்து பேசலாமா? பெண்களுக்கு நாங்க தாயா பாதுகாப்பே. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். சொத்துல பாதி கொடுக்கணும், வாழ்க்கையில பாதி கொடுக்கணும், நாங்க தான். அடுத்த முன்னாடி வாழ்க்கை கொடுக்க கூடாது. ஆனா 2026 மீண்டும் திமுக ஆட்சி வேணும். யாருக்கு? ரவுடிக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கு, இந்த 2ஆம் கட்ட வேலை செய்யறவனுக்கு, பொறுக்கிகளுக்கு, கஞ்சா விற்கிறவனுக்கு, ஆளுநருக்கு தான் மீண்டும் திமுக ஆட்சி வேணும். ஐயா 2024 திமுக வருமா வராதா? 100க்கு 100 ஜெயிக்குதுயா இந்தியா. 100க்கு 100 ஜெயிக்குது. 1 கோடி ரூபாய் நான் கட்டு. யாராவது தயாரா இருக்கீங்களா? வாங்க. உங்களுக்கு நான் ஊராமட்டு காசு தானே. 1 கோடி 10 கோடி கட்டுவீங்க. சும்மா இருமையா எதுக்கு பேசுறீங்க? வாய் பொத்திட்டு பேசாம இருங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம எந்த தலைப்பில் விவாதிக்க போகிறோம்னா, 4 வருஷ ஆட்சி திமுகவுடைய இந்த பொன்னான ஆட்சியில் வந்து மக்கள் பெற்றதும் இழந்ததும் தாண்டி இன்றைக்கு வரக்கூடிய 26 திமுக தான் வந்து 200 தாண்டுவோம், 234 தாண்டுவோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது, இன்றைக்கு அந்த ஆட்சியில் மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, 2026 நடக்க போகும் கூட்டணி மாற்றம் குறித்தும் ஆட்சி மாற்றம் குறித்தும் பேச போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக முதல்ல டிஎம்கேலேருந்து ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் சார் அவர்கள். சார் வணக்கம். பிஜேபியிலேருந்து தம்பி ஹரிஹரன். தம்பி வணக்கம். புரட்சி தமிழக கட்சியிலேருந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி. அண்ணன் வணக்கம். ஸோ முதல்ல ஐயா உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். இந்த 4 வருஷமாக நீங்கள் செஞ்ச அந்த பொன்னான ஆட்சி எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நாளைக்கு 2026 திரும்பவும் நீங்கள் தான் வருவீங்கன்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க அப்படின்றத நீங்கள் விலகிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வியாசர்பாடியில் தீ பற்றிட்டு எரிஞ்சால் நடுரோட்டில் என்ன குத்தாட்டம் போடுறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் உங்கள் மீது இருக்குது, திமுக மீது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வடிவேலு வந்து முரளியை கூப்பிட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு போவாப்புல. அந்த பொண்ணு கீழே குனிஞ்சியா இருக்குது, அந்த பொண்ணை தூக்கி என்ன ஓகேவா அப்படின்னுவார். பார்த்துருக்கீங்களா சீனு?
அதே போல் சேகர் பாபு முதலமைச்சர்கிட்ட என்ன ஓகேவான்னு கேட்டு ஒரு ஆட்டம் போட்டது வந்து எல்லாருக்கும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் இவ்வளோ அல்லவலப்பட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த குத்தாட்டம் தேவையா? இந்த எந்த நம்பிக்கையில் 2027 நீங்கள் வருவீங்கன்னு சொல்கிறீங்கன்றதை கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? சரி, அப்போ ரைட்டு, என்ன பதில் சொல்லணும்? நாங்கள் தான் சொல்கிறோமே, 2026 தேர்தலில் 200 மட்டுமல்ல 234 நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை ஜெயலலிதா அம்மா சொன்னது போல் எதிரி என்பவர்களே எவரும் இல்லை. ஏனென்றால் எல்லாரும் சிதறுண்டு போய் இருக்கின்றார்கள், யாரும் ஒற்றுமையாக இல்லை. அந்த வாச நாய்க்கர் பக்கத்தில் தான் இருக்கான். ஆமாம், போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வரேன். சரி, ஓகே, போயிட்டு வந்து நான் சேனல் பண்ண வரேன். சரி, இப்போ என்னையா நாங்கள் செய்யலை? மக்களுக்கு நாங்கள் செய்ததை காட்டிலும் வேறு எந்த கொம்பனாலும் இந்த தேசத்துல இந்த தமிழ்நாட்டில் செய்ய இயலாது. அதை புரிஞ்சுக்கோ. இல்ல, மக்கள் சொல்றது நீங்க செய்வேன ஒன்று தான் செய்யல. மக்கள் எந்த மக்கள் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க? எந்த மக்கள் சொன்னாங்க? உங்க வீட்டுக்காரமா சொல்லுச்சா? எல்லா மக்களும் அதெல்லாம் பேசக்கூடாது. உங்க வீட்டுக்காரமா சொல்லுச்சா இல்ல இங்க இருக்க மக்கள் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? என் பக்கத்துல இருக்க இந்த கேள்வி இல்ல அவர் சொல்லலாம், இவங்க 3 பேரும் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. இல்ல, இப்ப இதே கேள்வி திமுக அவர் பார்த்து நான் கேட்டேன், என் வீட்டுக்காரமா சொல்லிச்சான்னு கேட்டா எந்த வீட்டுக்காரமான்னு குழப்பம். அதான் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன கேக்குறேன்னா, உதயநிதி அவர்கள் சொன்னதே சொல்லிடுவோம். உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயித்து விட்டால் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை இனி காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜெயிக்கிற அன்னைக்கு பாத்துக்கலாம். அது முடியாது. உதயநிதி உறுதி செய்யறாருல தோல்வி அடைஞ்சிருவோம்னு சொல்லி உதயநிதி அது அந்த வார்த்தைக்கு சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியாது. அதை நான் பார்க்காத போது, அதை கேட்காத போது நான் எப்படி உனக்கு பதில் சொல்ல இயலும்? சரி, இன்னைக்கு மதுரையில் ஏதோ பண்ண போறீங்களா? மதுரையில் இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது, பொதுக்குழு கூட்டம் நடக்குது. வேற என்ன? இல்லை, அதில் வந்து மதுரைக்கு வருகை தரும் உதயாநிதி அவர்களுக்கு வருகன்னு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. எதுக்கு? காலையில் எந்திரிச்சா உதயநிதி, சாயங்காலம் எழுந்திரிச்சா உதயாநிதியா? இல்ல, அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க மக்கள். ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் பார்க்கல. ஆனா நீங்க 2027 மறுபடியும் வருவீங்க தான் இருக்கேன். நான் எனக்கு சில வேலைகளின் காரணமாக ஏற்கனவே இந்த சேனல்ல ஒத்துக்கிட்டதுனால நான் போக இயலலை. ஆனா அப்படியெல்லாம் அதை கேன்சல் பண்ணிட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்ன நீ ஏதாவது ஏற்றி பூட்டியா கேட்டீங்கன்னா இறங்கி வருது, புரிஞ்சுக்கோ. சரி, இருங்க ஐயா. ஐயா கிட்ட காலை விட்டா அதை கேட்கலாம். அவன் காலை போட்டிருக்கான், காலை போய் கேட்டா எப்படி? சரி, என்ன ஐயா அதை சொல்றாரு? என்னமா காலை விட்டா கேட்கலாம், காலை போட்டிருக்கான்னு சொல்றாரு அந்த போஸ்டர்ல. நீங்க வேற எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது. அவருக்கு எங்கேயுமே ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளை இருக்குது, இல்லைன்னா நான் கொஞ்சம் தமிழ்ல நல்லாவே பேசி விட்டுருவேன். சரியா? தெலுங்குல பேசினாலும் தெலுங்குல பேசினாலும் கேட்கும், இல்லாம ஒண்ணுதான். சரியா? ஆகையினால் யாருக்கு எந்த எண்ணம் இருக்குமோ அந்த எண்ணம் தான் வெளிப்படும். புரியுதா? அப்ப முதலமைச்சர் பேசுறது அரசியல் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு திடீர்னு அங்க போறீங்க? நடு ரோட்ல குத்தாட்டம் போறது அரசியலாயா? அது புலியூர் சரோஜன் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நடிகை எல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து அப்படியே செட்டா நின்று ஆட விட்டு அது ஒரு மகிழ்ச்சியா தேவையா? நாங்க எங்க மக்களுக்கு நாங்க அன்போடு சில இதுகளை நாங்க செய்யணும். இந்த மாதிரி குத்தாட்டம் போடுறது, ரோடுகள்ல ஆடுறது, வைக்கிறது, காவலுங்கிற டான்ஸ் போடுறது, இதெல்லாம் மக்கள் கேட்கறாங்க, மக்கள் விரும்புறாங்க, அவங்களுக்காக பண்றோம். நீங்க எதுக்கு அதை கேட்கறீங்க? அதை ஏன் பாக்குறீங்க? அப்போ கலா மாஸ்டர் போஸ்டிங்க இவர் கொடுத்துருக்காங்களா என்ன? மக்கள் கேக்குறாங்க மாநாடு மயிலாடுங்கிறது அது திரை இதுல டிவி சீரியல்ல வந்தது. ஐயா, நீங்க ஒரு துணை முதலமைச்சராக ஒரு உதயநிதி அவர் தலைமையில சேலத்துல மாநாடு நடத்தினாலும் வா காவல் டா காவல் தான் ஆடிட்டு இருக்காரு. முதலமைச்சர் அவர் நடுரோட்ல ஆடிட்டு இருக்காரு. மக்கள் பத்திட்டு எரியுதுங்க, தீ எரிஞ்சுட்டு இருக்கு. அவங்களை வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போன நபர்களை பூட்ஸ் கால்ல உதைக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய வேலை பூட்ஸ் கால்ல எத்துனது போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி எங்க எத்துனாங்க? சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு. என்ன சேகர் பாபு? உரிய விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு. பாரு, பத்திக்கிட்டு எரியுதுங்கிற வார்த்தையில தவிர்த்துருங்க. எங்க பத்திக்கிட்டு? தமிழ்நாடே இன்னைக்கு சுவீட்சமா இருக்கு. வியாசர்பாடி, ஐயா நான் சொல்றது வியாசர்பாடி குடிசை பத்திட்டு எரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் வியாசர்பாடியில அது நீ உன்ன மாதிரி ஆளு எவனோ தீய வச்சு விட்டுருப்பேன். அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன பண்றது? சரி, அதை கூட கவனிக்கிறதுக்கு வக்கில்லாத ஆச்சு. நாங்க கவனிக்கிறோம், அதையும் கவனிக்க வக்கில்லாத ஆச்சு தானே. ஆளு போன் பண்ணி ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு அணைக்க சொல்ல வேண்டியதுதானே. ஐயா, அப்ப உங்களை மாதிரி ஆள்லாம் ஞானசேகரன் மாதிரி ஆள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன செய்யலாம்? ஞானசேகரனுக்கு இந்த 2ஆம் தேதி வருது தீர்ப்பு. அவனுக்கு என்ன வருதுன்னு பாத்துக்கிட்டே இரு. தூக்கு வருதா இல்ல ஆயுள் தண்டனை வருதான்னு பாரு. சும்மா அவன் ஏதோ நாட்டுக்கு போராடிய தியாகி போல சட்டமன்றத்தில் ஏதோ மக்கள் பிரச்சனை பேசிட்டு வந்த மாதிரி அங்கே சிறையிலேருந்து வரும்பொழுது கை காட்டிட்டு வரான். உங்க ஆதரவாளர்கள் வெளியே நின்று அவனுக்கு கை காட்டுறீங்கன்னா எவ்வளவு எகத்தால இருக்கும் இந்த ஆட்சியில இந்த மாதிரி வேலை. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதை மக்கள் கேட்கறாங்க. எப்படியா சொல்ல போச்சு? எங்க ஆதரவாளர்கள் சொல்ல போச்சு?
முடிஞ்சு போச்சா? அவங்க ஆதரவாளர் அல்ல, அவன் தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போய் சொல்லியிருக்காரா? இருங்க சார், பதிவேட்டில் இருங்க, சும்மா இங்க அரசியல் பேசல, இதெல்லாம் பேசக்கூடாது. சட்டமன்ற பதிவேட்டில் அவன் குறிப்பில இருக்கு, அவர் மறுக்க முடியுமா? அவன் ஆதரவாளரியா? அவன் கையை காட்டுறதுக்கு அங்க இருக்கவன் பூரா கையை காட்டுறான், எங்க கட்சிக்காரன் சொல்றாங்க. ஆதரவாளர்னு சொன்னா கோவம் வருமா வராது? அப்படி அந்த கோவம் தான் ஐயா கோவம். ஆமா, இங்க பாருங்க, அவன் ஆதரவாளர் தான், குற்றவாளி எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர். கையை காட்டும் போது அங்க நின்ற மக்கள் எல்லாம் எங்க கட்சிக்காரன் சொல்றதை ஏத்துக்க இயலாதுன்றான். சரியா? அப்ப தெய்வ செயல், தெய்வ செயல் எங்க கட்சியில உறுப்பினரா இருக்கவன் தான், அவன் பண்ணது தப்பு தான். அதுக்கு அந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல. எப்படி ஆபாசமா பேசினா அமைச்சராயிரலாம், ரவுடிசம் பண்ணாக்கா இந்த மாதிரி பெண்கள் மீது கை வச்சா கட்சிக்காரனா இல்லாமா? அது எங்க கல்ச்சரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது மனித செயலுக்கு அப்பாற்பட்ட கல்ச்சர். எல்லாமே அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க யாரும் அமைச்சர் பதவி கொடுக்கல. யாரு அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் கட்சியை விட்டு நீக்காச்சு இல்லையா? கட்சியை விட்டு நிக்கல, அமைச்சர் வகுப்புல இருந்து நீக்காச்சு, அவரை கட்சியில துணை செயலாளர்ல இருந்து நீக்காச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு அங்க பட்டுக்குச்சு? என்ன பட்டுக்குச்சு? அம்மா என்ன கேக்குற? மானம் கட்டு போய் ஒரு நிமிஷம் இருங்க. மானத்தை பத்தி வெக்கத்தை நாங்க தான் அவரை கட்சி அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு, கட்சி பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு. பாவம் அவர் அங்க துரைமுருகன் எடுக்கல. பேசுறது எப்பயுமே அவர் நையாண்டி நக்கலோட பேசுவாரு. என்னது 1000 ரூபாய் கொடுக்குறோம், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமா சினிமாக்கு போன்றது உங்களுக்கு நக்கல். அதெல்லாம் தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து சொல்றது நக்கல். உங்களுக்கு யார் சொல்லுவா? அமைச்சருக்கு தெரியும். யார் சொல்லுவா? எங்க முதலமைச்சருக்கு தெரியும். என்ன தெரியும்? யாரை எடுக்கணும், யாரை வச்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க பாருங்க, நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க, அதுதான் உங்க வரலாறு. அதை பத்தி நான் கேட்கல. நான் சொல்றது எங்க தமிழ்நாட்டு பெண்களை குறித்து இவ்வளவு இழிவா எப்படி நீங்க பேசலாம்? இங்க பாரு, தமிழ்நாட்டு பெண்களை பத்தி நாங்க இழிவா பேசல. தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு பெண்ணை தான் நாங்களும் பெத்து எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டு பெண்களோட தான் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு பெண்ணை பெத்து எடுக்கன்றீங்க. என்ன இது கேக்குறேன்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி இருங்க, அப்ப கடைசி வரைக்கும் நீங்க 2026க்கு எப்படி வருவீங்கன்றதுக்கான வழி உங்களுக்கு 2026ல எவ்வளவு சீட்டு வாங்குறோங்கிறது தான் முக்கியம், மட்டுமல்ல ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. இல்ல இங்க பாரு, திரும்பவும் மீண்டும் இப்போ சொல்றேன் நான், 2026லயும் நாங்க தான், 2031லயும் நாங்க தான். இது கன்ஃபார்ம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் வர முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் சிதறுண்டு போய் கிடக்கு. ஒன்னும் இங்க செல்லாது. ஆவின் வைத்தியன் சார், ஒரு சின்ன உதவி, கொஞ்சம் அவரை எழுப்பி விட்டீங்கன்னா தூங்கிட்டு கனவுல ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம அப்படியே பேசுவோம். ஒன்றும் இல்லை, முதல் கட்டமாக இப்போ சிதறண்டி இப்போ இன்னைக்கு காலையில மதிமுகவுடைய துரை வைகோ மிக தெளிவாக சொல்லிட்டார். கூட்டணியிலேருந்து வெளியேறதுக்கு சிக்னல் போட்டு காமிச்சிட்டார். அவர் எங்களை ஏமாற்றிட்டாங்க, 2 எம்பிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஐயா வைகோவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாற்றிட்டாங்க. அதனால் வைகோவோட பெரிய பார்லிமெண்ட்ரி இருக்கார் கமலஹாசன். அவர் போனார்னா அப்படியே பார்லிமெண்ட்டில் பேசுகிறோம்னா ஈராட்சியெல்லாம் அப்படியே தோற்று போயிடும். அந்த பெரிய பார்லிமெண்ட்டில் அனுப்பி வைக்கிறாங்க. வைகோவோட பெரிய ஆள். ஓட்டு கோசம் தானே திமுக போய் நடுங்கி தானே இப்போ கமலஹாசன் கொடுத்துருது. கமலஹாசன் முன்னாடி என்ன ஓட்டுக்குதுன்னு கூட தெரியல. ஐயா நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஐயா பெரிய மனுஷன் நீங்க. என்ன நீங்க தான் சொன்னீங்க ஒருத்தர் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லி. அவர் இடையில ஒரு தடவை பேசுனாங்க. என்ன பலிக்கு பலியா? ஆமா, இது விவாதங்க. இருங்க, ஒரு பலிக்கு பலிதான் சார். நீங்க பேசுங்க. அவர் ஒரு செங்கல் போய் ஏற்கனவே நம்ம சொன்னோம், பல இதில் ஊடகத்தில் சொல்லியிருக்கிறோம், வைகோவும் திருமாவும் இந்த 2026 திமுகவோட கூட்டணியில் நிலைக்க மாட்டாங்கன்னு. அதுக்கான வெளிப்பாடு இன்னைக்கு வந்துடுச்சா? திருமாவளவன் அண்ணனா அதே தான். இவனா இழுத்து பிடிச்சாலும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் துரைமுருகனை வச்சு இவங்க ஜிகே மணியை தூண்டி விட்டு ஜிகே மணி ராமதாஸ் கிட்ட போய் பேசி பிரித்தாலும் சூழ்ச்சி அங்கே இருக்கிற அப்பனும் புள்ளியும் பிரித்து வச்சிட்டாங்க. நல்லா இருந்தாங்க அப்பனும் புள்ளியும். திமுகவோட சூழ்ச்சி இன்னைக்கு அடிச்சுக்கிற அளவுக்கு போயிருக்கு. நீங்க இந்த சீசன்ல மாம்பழம் புளிக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்க. செய்துட்டீங்க. சரி, ரைட். அதை பண்ணது முழுக்க ஜிகே மணி. ஜிகே மணி யாரான்னா திமுகவோட ஊதுக்குழல், திமுகவோட உறுப்பினர், பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தவர். ஐயா பண்ருட்டியார் பலமுறை சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது திமுக கொடி தான் போட்டுன்னு இருப்பார். அவர் என்னைக்காவது அவை குறிப்பில் திமுகவை எதிர்த்தோ சட்டமன்றத்தில் ஒரு நாள் கூட பேசுறதே கிடையாது.
அப்படிப்பட்ட மைண்டில் இருக்கிறவரை வச்சு கட்சியில தான் என்னைக்கு பேசியிருக்காரு. இல்லை அது ரொம்ப தளபதி ஸ்டாலின் ரொம்ப ரசிப்பார் அவர் பேசுகிறார். ஒரு நிமிஷம் ஐயா, அது எப்படி அடுத்தவங்க கட்சிக்காரன் எல்லாமே உங்களுக்கு விசுவாசமா இருக்காங்க? இங்க பாரு, அதுதான் எங்களுடைய தன்மை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து நல்ல ஆட்சி பண்றதுனால சொந்த கட்சிக்காரன் விசுவாசமா இல்லையா? சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஐயா, ஆனா சொந்த கட்சிக்காரன் எங்க சொந்த கட்சிக்காரன் எங்களோட வைகோ பத்தி இவரு சொல்லி முடிச்சாரு. உங்களுக்கு பங்காளி தானே வைகோ கட்சியில இருக்கவங்க பூரா திமுகல தான் இருக்காங்க. யாரு வைகோ பையனும் அவரோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்களே தவிர மற்றதெல்லாம் திமுகல தான் இருக்காங்க. ஏன் காரணம் சொல்லிடுவா? எங்களுக்கு அது தேவையில்லை. ஐயா, ஏன் காரணம் சொல்லிடுவா? வைகோ சொன்னாரு, இனிமேட்டு இனமான உள்ளவன் தன்மானம் உள்ளவன் உயிருள்ளவரை திமுகவோட கூட்டணி இல்லைன்னாரு. சொல்லிட்டு திரும்பி வந்தனால அவருக்கான மரியாதை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஐயா, நீங்க தொடருங்க. அடுத்து இந்த 4 வருஷம் பற்றி கேட்டீங்க, ஐயா பதில் சொல்லலை. 4 வருஷத்தில் எப்போவுமே திராவிட முன்னேற்ற கலைஞர் இருந்தாலும் சரி, தளபதி ஸ்டாலின் இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஒரு 3 வருஷம் கொஞ்சம் சிறப்பாக ஆட்சி நடத்துகிற மாதிரி நடிப்பாங்க. 4வது வருஷம் வந்தவொடனே இவங்களுடைய சாயம் வந்து வெளுத்துரும். இப்போ வெளுத்துருச்சு இவங்களுடைய சாயம். 4 வருஷம் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகாதவங்க இவங்க, மக்கள் பிரச்சனைக்கோசம் டெல்லிக்கு போகாத இவங்க. கலைஞர் ஐயா இருந்தாலும் சரி அப்படி தான். தாங்க குடும்பம்னா இங்கே தயாநிதி மாறனுங்க பதவி வாங்கி கொடுக்கணும், அவங்களோட கனிமொழிக்கு பதவி வாங்கணும், உடனே டெல்லி பறப்பார். ஆனால் இதே பிரச்சனை வரும்போது அவங்க வந்து டெல்லி போக மாட்டாங்க. இன்றைக்கி ஓடி எடப்பாடி ஐயா வாயால் ஒரே ஒரு உண்மையை சொன்னது என்னைக்குதானா, அந்த வெள்ளைக்கொடி எடுத்துன்னு போனதை மட்டும் கண்டுபிடிச்சார். வெள்ளைக்கொடியாரும் போடுறாங்க, இங்கே வந்தால் மோடிக்கு எதிர்கட்சியாக இருந்தால் கருப்பு கொடி பொல்லுன்னு விட்றாங்க, அங்கே போனால் வெள்ளைக்கொடி காட்டிட்டு போய் சாஸ்தாங்கமாக சந்திரபாபு நாயுடு காலில் வந்து கூட சாட்சி வேறு சந்திரபாபு நாயுடு வேறு கூட்டு போயிட்டாங்க ரெக்கமெண்டேஷன். சரி, அது அமலாக்கத்துறை கேஸை வந்து இப்போ ஏன் வில்சனுக்கு இவங்க அந்த பதவி மற்றவங்களாம் எடுத்துட்டாங்க. யார் சண்முக சுந்தரம் இந்த கட்சி கோசம் அடியோட பட்டு ரத்த காயத்தோடு துடிச்ச ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து திமுகவை சேர்ந்தவர் சண்முக சுந்தரம் வந்துருவார். சரி இருங்க சார், உங்கள்கிட்ட தம்பி உங்களுடைய முதல் கட்ட பதிவு. அண்ணா, இந்த 4 வருஷம் இந்த அல்வா குடும்பத்தால அல்லோல் பட்டு தமிழ்நாடு நிக்குது. அல்வா குடும்பமா? 10 ஆண்டு காலமா நாரி போய் கிடக்கு. இங்க பாருங்க, 10 ஆண்டு காலமா நாரி போயிருக்கு. 17 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கான். 17 லட்சம் கோடி போயிருச்சு. 17 லட்சம் கோடி கோயந்தா. இன்னைக்கு செய்தி 17 லட்சம் கோடி கோயந்தா ஆயிடுச்சு. இவங்க பேசுறாங்க கேஸ் போடுறாங்களா? ஆட்சியில நாரி நலமழிஞ்சு போய் கிடக்கு. இந்தியா கொண்டு போய் கொடுத்தா மந்திரி மாதிரி நிக்கிறாங்க. சரி, வாயை திறந்து பேசலாம் பார்த்தா ஒருத்தர் கறவை மாடு வேணும்னு கேட்டாருன்னா உன் பொண்டாட்டியை காணும், நான் தேடி தரேன்றாரு. என்னத்த சொல்றது? இப்படி ஒரு ஆளுகளை வச்சுக்கிட்டு நிர்வாகம் தெரியாத ஆட்கள். உதயநிதிட்ட கேட்டீங்கன்னா நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன், வசனத்தை மட்டுமே பேசி ஒரு ஆட்சி நடத்துறது எப்படிங்க சாத்தியம்? ஆனால் ஸ்டாலின் ரொம்ப நெருக்குனீங்கன்னா அவர் எதுக்காக இருக்காரு, என்ன பண்றாருன்னே தெரியாத அளவில் ஒரு ஆட்சி நடக்குது. கொடைக்கானல் போறாரு, இங்க 10 எரியுது. என்ன சார் உங்களால் கொடைக்கானல் போயிருக்காருன்னு கேட்டா, ஆக அங்கேயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. சேகர் பாபு வெக்க மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. ஏங்க, ஊட்டியில போய் உட்காந்துக்கிட்டு அரசு அலுவலகமே செயல்பட்டுச்சு. அன்னைக்கெல்லாம் இவங்க என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு புடுங்க வந்துட்டாங்க. இவங்க இல்ல இவங்க டார்கெட் பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அதோடு இருந்துக்கோ, கேள்வி கேட்டா கீழே தள்ளுவாங்க. என்ன இது ஒரு அராஜகம்? நான் கேட்கறது அண்ணே, ஒரு வினாடினே, ஒரு ஆட்சி நடக்குது, எங்கேயாவது ஒரு சாதனையை சொல்லுங்கயா, மக்களுக்கு 4 திட்டத்தை பத்தி சொல்லுங்க. 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவங்க கேட்கறாங்க ஐயா. 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா கட்சிக்காரர் கேட்கிறாரு, சொல்லுங்க அவருக்கு தம்பிக்கு விளக்கமா சொல்லுங்க. இன்னைக்கு விளம்பர மாடல் ஆட்சி வீணா போச்சு சார். இன்னைக்கு ரொம்ப ஒரு கடமை. ஐயா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்களே, நிறைவேற்றலையே, நீங்க இதை பத்தி பேசலாமான்னு கேட்கிறாரு. அதாவது அண்ணே, பிஜேபியோட திட்டங்கள், பிஜேபி செய்த ஒரு சாதனைகள், தமிழகத்திற்கு நாங்க கொடுத்த திட்டத்தை பத்தி தான் அண்ணனுக்கு தெரியல. 17 லட்சம் கோடியை வந்து இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லு, என் மேல வழக்கு தொடுக்க சொல்லு. எல்லா ரெக்கார்ட்ஸும் ஆர்டிஐல போட்டு வாங்கி வச்சிருக்கோம். 17 லட்சம் 16 லட்சத்து 16 லட்சத்து 73 லட்சம் கோடி. புரியுதா? இப்ப என்ன தெரியுமா ஐயா, அப்படியே எழுதுங்க. திமுக வந்து தமிழகத்திற்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒன்று வாங்கியிருக்காங்க, நம்ம மானத்தை வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி திமுக ஒண்ணுமே செய்யல. விடுறதெல்லாமே டூப்ளிகேட் பேச்சு தான், பேசுறது பூராவே அரகுறை பேச்சு. அப்பாவும் பையனும் நாட்டை நடந்து தெரிஞ்சுதான் இருக்காங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் கேளுங்களேன், என்ன நடக்குதுன்னு போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்டாலின் கை தட்டிக்கிட்டு. இல்ல ஸ்டாலின் அப்பான்றாரு, நீங்க அண்ணன்றீங்க. இல்ல ஸ்டாலின் நானும் அப்பான்னு தான் சொல்றேன். என்னப்பா அப்படின்னு ஊரே கேக்குது, அவர் அப்பான்னு நானாவது சொல்றேன். ஏன்னா யாருமே அப்பான்னு சொல்லாத குறையில அவர் என்ன அப்பான்றாங்க, என்ன சித்தப்பான்றாங்க, பெரியப்பா. உன்னை அப்பான்னு கூப்பிட்டாங்க, சித்தப்பான்னு கூப்பிட்டாங்க. மக்கள்லாம் சொல்றாங்க ஸ்டாலினுக்கு செலக்டிவ் அம்னீஷியாவா, பூரா விஷயத்தையும் மறந்துடுறாரு.
அங்கே பத்தி எரியுது, இந்த பக்கம் அரக்கோணத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் திண்டிவனத்தில் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு மாநகராட்சியெல்லாம் சார் மாமன்றமாக நடக்குது, மல்யுத்தம் நடக்குது, அடிச்சுக்கிறான். மேயர் வந்து கவுன்சிலர் அடிக்கிறதும், கவுன்சிலர் மேயர் அறையிறதும். எங்க ஒரு காசு 2 காசு அங்க 17 லட்சம் கோடிங்க அம்பேலா இருக்குங்க. இருங்கய்யா, பிஜேபி சொம்படிக்கிறவரு, அவரு பிஜேபிக்காரரு, 2 பேரும் இப்படித்தானே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாத பாம்பின்கால் பாம்பரியும். நான் ஏற்கனவே பிஜேபியில இருந்தவன், எனக்கு தெரியும் இவங்க பவுஸ் என்ன பவுஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது பிஜேபியை ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஆதரிச்சோம், நீங்க தான் பேசுனீங்க. ஆமா, கலைஞர் நீங்களும் செஞ்ச வேலை தான் சொன்னீங்க. ஆமா, இல்லன்னு யார் சொன்னா? இல்லன்னு சொல்றீங்களா? சரி, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, நீங்க முதல் கட்டமா சொல்லுங்க. 2026ல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். காமச்சாய் அப்படி கொதிக்கிறதுக்கு காரணமே இவங்களுக்குள்ள இருக்கிற தொழில் போட்டி தான். தொழில் போட்டி. எஸ். என்ன தொழில்? ஒரு 23C போதுன்னு வச்சுங்களேன், அதில் ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிப்பான். திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம் வீட்டில் இருந்தான்னு வச்சுங்க, பஸ்ஸில் எவனா ஒருத்தர் அடிச்சுதான்னு வச்சுக்கா, யார் நான் அடிச்சதா பேர் வருது, நம்ம இருக்கும்போது அதுதான் பிரச்சனை. அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்கிறாருல்ல, அதால் எங்கள் ஊருக்குள்ளே இது மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் தான் பேசுவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ 1000 கோடி 2000 கோடின்னு உங்கள் மீது சில வழக்குகள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு ஐயா. சார் 1000 கோடி 2000 கோடி ரெக்கார்டராக நான் சொல்கிறத ஆர்டிஐ ரிப்போர்ட் படி நான் சொல்கிறேன். ஏதாவது சொல்லுங்க, இத்தனை 1000 கோடி வந்து ஆர்டிஐல கேட்டு சொல்லுங்க. இல்லை கவர்மெண்ட் இடி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிச்சு, இல்லை அவங்க இடி ரிட்டர்ன் ஏதாவது எந்த வீட்லையாவது இத்தனை 1000 கோடி எடுத்தோம், இத்தனை 1000 கோடி அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு எங்கேயாவது எதுலையாவது கொடுத்துருக்காங்க, ஆதாரம் குடும்பம் இருக்காங்க. பேசிக்கிட்டு போறதுல பிரயோஜனம் இல்ல சார். யார் வேணாலும் ரோட்ல வரவங்க கூட பேசுவாங்க, ஒரு லேடி சேனல்ல உட்கார்ந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. 7, 8, 9, 10 பேர் இருக்கிறோம். இதுல எப்படியும் மெஜாரிட்டி போட்டோம்னா மெஜாரிட்டி ஒயின் ஷாப் ஒரு பார்ட்டியாக தான் இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர். அப்போ இந்த ரூம்ல 5 பேர் சாட்சி எடுக்கிறோம் இவங்க ஊழலுக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றும் இல்லைன்றாங்க. கவுண்டர்ல கை பாட்டிலுக்கு 10 ரூபான்னா நான் தான் சொல்றேனே, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா வாங்கி இருந்திருக்கலாம். அவன் டிப்ஸ் வாங்கியிருப்பான், டிப்ஸ் வாங்கியிருப்பான், வாங்கியிருப்பான். 2வது பாட்டில் உடஞ்சு போச்சுன்னா அதுக்கு நஷ்டஈடு வாங்கியிருப்பான். இதை வந்து நாங்க தான் வாங்க நல்லா இருக்கிற பாட்டில் வாங்குறாங்க கேக்குறாங்க. நாங்க அமலாக்கத்துறை வந்து 1000 கோடின்னு ஓப்பனா அறிக்கை கொடுத்தாங்க. யார் சார் அறிக்கை கொடுத்தாங்க? அமலாக்கத்துறை சார். அமலாக்கத்துறை எந்த இதுல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்? ஐயா ஐயா பாருங்க, வாயில சொல்றது சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்குறாங்க. வருது எங்க பாருங்க, வாயில ஊழல் ஊழல் பண்ணிட்டு உத்தம மாதிரி பேசுறது. பொம்பளை கூட சாட்சி சொல்லுது. ஆமா உண்மைதான். எது பீர் வாங்கினா 20 ரூபா அதிகமாக கேட்கறாங்க. இங்க பாருங்க, நீங்க பேசும்போது வந்து பெண்கள் எல்லாம் தவறா பேசுறதை நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது. அது தாய்க்குளம். நீங்க தாய்க்குளுக்கு தனியா பார் திறந்து பேசலாமா? இல்ல அது ஓகே. ஏன்னா நாங்க பார்க்கெல்லாம் போய் பழக்கம். பெண்கள் பாதுகாப்பு, தாய்க்குளத்து பாதுகாப்பு பத்தி திமுக பேசலாமா? எது இந்த பெண்கள் பாதுகாப்பு? பெண்களுக்கு நாங்க தாயா பாதுகாப்பு. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். சொத்துல பாதி கொடுக்கணும், வாழ்க்கையில பாதி கொடுக்கணும், நாங்க தான். அடுத்த முன்னாடி வாழ்க்கை கொடுக்க கூடாதுயா? அங்க பாரு, சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. பிரியப்பட்டு அடுத்த பொண்டாட்டி கூட வந்தா அதுக்கு என்ன யார் என்ன செய்ய முடியும்? கட்டாயப்படுத்தினதான் தப்பு. உங்கள்ட்ட பேசுனது தப்புதான். இருங்க ஐயா, நீங்க முழுசா தயவு செஞ்சு யாரும் இடையில பேச வேண்டாம். சொல்லுங்க. துன்பம் வரும்போது சிரிங்க, வள்ளுவர்னார் சொல்லி வச்சா சரிங்கன்றாங்கல்ல. 4 வருஷமா சிரிச்சுட்டு தான் இருக்கோம். ஆமா, சிரிக்கிறோம். இப்போ கடைசியில இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் சிறப்பு என்னன்னா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரை தான் கேட்கணும். எல்லாம் பழைய வண்டிகள்லாம் எடுத்து அந்த பெயிண்ட்டு கிட்ட பூசி ஏதோ 2300 என்னுவோம். அப்புறம் கன்வீனியன்ஸு, சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து ஆட விட்டு, பாருங்கள் நல்லா ஆடுறாங்க, எப்படி ஆடுது பாருங்கள், எல்லாம் பழசுங்க பாவம் எப்படி ஆடும், அதுங்களை ஆட விட்டு அந்த தொகுதி மக்களே வந்து இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு இப்படி மாதிரி ஒரு மாதிரி துணி மாதிரி போட்டுங்குது, ஒரு புள்ள ஆடுது, ஒருத்தன் வந்து டக் டக் டக்குன்னு அவுக்குறான். எல்லோரும் ஆன்னு பார்க்குறான், என்னடா லாஸ்ட் சீன் இப்படிலாம் இருக்குன்னு. அந்த மாதிரி மக்களை வந்து இவங்க எப்பயுமேங்க மக்களை கிறக்கத்தில் வைக்கிறது. இப்போது நீங்கள் இப்போ 2026ல் எந்த ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி வராது, திமுக ஆட்சி வராது. திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அவங்க 200 தாண்டுவோன்றாங்க, எழுதி வச்சு தாண்டிக்கிறதானா? அப்போ அவங்க 400 கிலோமீட்டர் தாண்டுவாங்க. 400 கூட தாண்டிட்டாங்க. இப்போ நமக்கு என்னங்க, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி வெளிநாட்டில் கூட போய் செட்டில் ஆகட்டும், நமக்கு என்ன இருக்குது? 2026ல் உங்களுடைய ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க சார்? சொல்லுங்க. நாங்க என்ன திட்டம் செஞ்சு சாதாரண திட்டம் தான் சார், சாதாரண திட்டம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு
பள்ளியில் படிக்கக்கூடிய காலை உணவு திட்டம், இந்த ஒரு திட்டம் எங்க மக்களுக்கு வாக்கு வாங்கிறதுக்கு எங்களுக்கு போதுமானது. இதுவே ஓட்டு இல்லை. எது குழந்தைக்கு ஓட்டு இல்லை, குழந்தைய பெற்ற தாய்க்கு உண்டு, தகப்பனுக்கு உண்டு. அவங்களுக்கு அந்த சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் முதலமைச்சர் வந்து காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு வர வச்சு ஸ்கூல்லையே காலை உணவு அதுவும் சத்து உணவாக கொடுக்குறோம். டெய்லி ஒவ்வொரு உணவு அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு திருப்பி ஒரு விஷயத்துக்காகவே நாங்கள் 26ல ஜெயிப்போம். வேற எதுவும் நாங்கள் எதுவும் தொகையை பற்றியோ மத்திய உணவு இதை பற்றி எல்லாம் சரியா? மத்திய உணவு போட்ட காமராஜர் ஐயாவே தோக்கடிச்சவங்க காலை உணவு போட்ட ஜெயிச்சிருவாங்களா? ஐயா நான் என்ன கேட்டேன், ஏதாவது நீங்க செஞ்ச நலத்திட்ட உதவி சொல்லுங்க, எப்படி வருவீங்க? நலமா தானே மக்கள் இருக்காங்க. எந்த மக்கள் ஏன் நலம் இல்லாம இங்க ரோட்ல யார் சட்டை இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் யாரு எல்லாம் நல்லா இருக்காங்க, ரோட்ல சட்டை கிழிச்சிட்டே இருக்காங்க. இங்க பாரு 2026 தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தமிழகத்தில் இன்றைக்கு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரேஷனில் அவங்களுக்கு தர வேண்டிய பொருள்கள் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஊக்கத்தொகை மாதிரி அவங்களுக்கு உரிமை தொகையும் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கும் மனப்பாடம் பண்ணி பேசுறீங்க. மனப்பாடம் பண்ணி பேசாதீங்க. என்ன கேட்டேன், நீங்க யாரு இந்த சட்டை கிழிச்சிட்டு சுத்தினான்னு கேட்டீங்க. எடப்பாடி ஆட்சியில ஸ்டாலின் தான் சட்டை கிழிச்சிட்டு சுத்தினாரு. சரிங்களா? இப்ப சட்டமன்றத்துல நடந்தது. சட்டமன்றத்துல அவர் சட்டை கிழிச்சாலும் அதான உண்மை. சட்டையை கிழிச்சுங்க, சட்டையை கிழிச்சாங்க, புரிஞ்சதா? யாரு சட்டையை பிடிச்சது, பிடிச்ச உடனே அந்த பாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அதனால அவரு சட்டையை கிழிஞ்ச சட்டையோட அன்னைக்கு கிழிஞ்சதுதான் இல்ல, அன்னைக்கு கிழிஞ்சதுதான் பேச்செல்லாம். நீட்டுக்கு நாங்க முதல் கையெழுத்து போட்டு எல்லாம் கிழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம். நீட்டை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்ல. யார் யார் நீட்டுக்கு வர வந்து யார் காலத்திலேயே நீட்டு வந்துச்சு, எங்க காலத்திலேயே நீட்டு வந்துச்சு. திமுக காங்கிரஸ் காலத்துல ஆட்சிக்குள்ள இருக்கும்போது, திமுக ஆட்சியில இருக்கும்போது அதெல்லாம் சிதம்பரம் பொண்டாட்டி யாருக்கு காசு கொடுத்தாலும் எவன் பொண்டாட்டி வந்தாலும் போய் பேசுவா கோர்ட்ல. யாரும் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஃபீஸ் மணி தான் முக்கியம். ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாரின் மனைவியை காசை கொடுத்தா போய் கோர்ட்ல பேசுவாங்கன்னு சொல்றது இதுல என்ன தரம் தாத்தி பேச்சாச்சு. அவர் என்னமோ விளக்கு வேற. நான் கேட்டேன், உதயநிதி அவர்கள் நீட்டுக்கு எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னார்ல, கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றாமல் இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு நாடகம் ஓடுறது, கையெழுத்து வாங்குறது, குப்பையில போறக்கூடிய வேலையில செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. குப்பையில போட்டோம், கூடு மாநிலத்துல போட்டோம்னா வேண்டாம். நாங்க எதை செஞ்சாலும் சரியா செய்வோம், நல்லதே செய்வோம், மக்களுக்கான தேவைகளை பத்திரம் பூர்த்தி செய்வோமே தவிர மக்கள் நலனை பேணி காக்கிறத தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்லை. அவங்க இரவு பகல் பாராது எங்க முதலமைச்சரும் எங்களுடைய துணை முதலமைச்சரும் இரவு பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்காக. நீங்க மக்கள்னு பேசுறீங்களா, அந்த மக்கள் எங்களை பேச மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், மீத்தேனு அங்கே கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் திமுக அங்கே கையெழுத்து போட்டுடுச்சு. எல்லா இடத்துக்கும் இங்கே கையெழுத்து போட்டுட்டு இங்கே வந்து நாடகம் ஏன் ஆடுறீங்க? இதெல்லாம் ஐயா நம்ம எடப்பாடி ஐயா ஆட்சியில் தான் வேளாண் பாதுகாப்பு மண்டலத்தை வந்து டெல்டா மாவட்டம் ஏதோ இல்லை சொல்லி முடிச்சிடறேன். எல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி காவேரிக்கு போய் உங்கள் சர்க்காரியா கமிஷன் வழக்கு வந்து வெளியே வரதுக்கு கச்சத்தீவு தார வாத்தீங்க. காவேரி ஊழல மறைக்கிறதுக்கு காவேரி தத்து கொடுத்து இது எல்லாம் மீட்டது யாரு? எங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா. எவ்வளோ சட்ட போராட்டம் நடத்தி மீட்டோம். இன்னைக்கு அதே மாதிரி அவங்களுக்கு கூட வழக்கு இருந்தது. யார்? அம்மா ஜெயலலிதா கூட சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது. கடைசி வரைக்கும் அவங்க வந்து மோடிக்கிட்ட லேடியான்னு கேட்டு தன் உயிரை விட்டாங்களே தவிர 2026 வந்து என் சொந்த குடும்பத்துக்கோசம் சொந்த சுயநலத்துக்கோசம் என்றைக்குமே அவங்க தார வார்த்ததில்லை. இன்றைக்கி பாருங்கள், நிதி ஐயா கூட்டத்துக்கு வந்து 3 ஆண்டு காலமாக போகாத முதலமைச்சர் தன் மகனுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஒன்று விழுந்து அடிச்சு கொண்டு சமாதானம் பாருங்க. இது தப்புங்க. தப்பா கோடி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைதியா தாங்க நான் இருந்தேன். பள்ளிக்கல்வித்துறையில அன்பில் மகேஷ் சொல்றாரு 2500 கோடி மும்மொழி கொட்டது இவங்க வந்து கையெழுத்து போடலாம் நிறுத்திட்டாங்கன்னாரு. அன்னைக்கு முதலமைச்சர் கிளம்பி போய் அந்த 2500 கோடி பெற்று கொடுத்துருந்தாருன்னா நாங்கள் அன்றைக்கி தவறு சொல்லியிருக்க மாட்டோம். அன்றைக்கி நாங்கள்லாம் போன்னு சொன்னோம்.
அன்றைக்கி போகல. இன்றைக்கி உன் பையனுக்கு அமலாக்கத்துறை வீடு வரைக்கும் வந்துட்டாங்க, ரிதீஷ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன பாஸ்கர் அவர் பேர், ஒரு பாஸ்கர் அவங்க பேரன், தளபதி ஸ்டாலினோட பேரன் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு ஓடுறீங்களப்பா. சரி தம்பி, 2026 எந்த ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க, எந்த கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்க? திமுக முதல்ல இந்த வாதத்துக்கு வரலாமா? எந்த வாதத்துக்கு? இல்ல 2026 ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு வாதத்துக்குள்ள திமுக வரலாமா முதல்ல? இல்ல இப்போ அவங்க தானே என்ன அட்டூழியம். இப்போ பாருங்க, திமுக தம்பி என்ன பண்றாரு கம்பி, நீங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, எங்க பார்த்தாலும் பாலியல் வழக்கு. திமுக இளைஞர்கள் இருக்கவங்க எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும். பாலியல் நடத்துறது பிஜேபி காரங்க தானே அதிகமா, பிஜேபி கார ஆட்கள் தான் இந்த பாலியல் வன்முறை நடத்துறதே பிஜேபி தான். இதுல என்ன சந்தேகம்? மொத்தமா தமிழ்நாட்டுல லிஸ்ட் எடுத்து பாருங்க, ஆல் ஓவர் இந்தியால லிஸ்ட் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு இதுலயும் நடத்துறது பூரா பிஜேபி தான் இந்த பாலியல் பலாத்காரம். இந்த வார்த்தையை தவிர்த்துக்கணும். மன்னிப்பு திமுக அவங்க வந்து தனிப்பட்ட முறையில போக மாட்டாங்க. ரெண்டு கொண்டாடி 3 கொண்டாடி இவங்க வச்சிருப்பாங்க, அது மாதிரி வச்சுப்பாங்க. தவிர தனியால போய் பாலியல் அப்படி சொல்றது பிஜேபி திமுக யாருன்னா திமுக யாருன்னா ஒரு கொண்டாடி காமிச்சிட பார்க்கலாம். சரிங்களா? பல்லு இருக்கவும் பக்கோடா ஒரே ஒரு கடைசி தீர்ப்பு வந்தது இல்ல, அவருக்கு கூட 3 கொண்டாடி இருந்தா கேள்விப்பட்டேன். யாருக்கு? இப்ப ஞானசேகரனுக்கு. சரி ரைட். அவரு திமுக தீவிர உங்களுக்கு இல்ல என்ன வருத்தமா? இல்ல சார், உங்களுக்கு இல்ல வருத்தமா? அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இல்ல இல்ல இப்படி எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அதனால நான் இவங்க சொல்ற வன்மையா கண்டிக்கிறேன். உங்களால மெயின்டெய்ன் பண்ண முடிஞ்சா ஒரு தனிப்பட்ட ஒரு 1000 கூட கட்டுங்க. மனைவி துணைவின்னு அப்படி வச்சுப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில போக மாட்டாங்க. 2026 இறந்து போன முதலமைச்சர் துணைவிங்கிறது எவரை சொல்றாரு? என்னுடைய மகள்னு சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன துணைவி? மீண்டும் தயவு செய்து யாரும் வந்து திமுக நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச வேண்டாம், அதுக்கு இது இடம் கிடையாது. நீங்க 2026 எந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும், அதுக்கான சாத்தியக்கூறு என்ன? 2026 மீண்டும் திமுக ஆட்சி வேணும். யாருக்கு? ரவுடிக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கு, இந்த 2ஆம் கட்ட வேலை செய்யறவனுக்கு, பொறுக்கிகளுக்கு, கஞ்சா விற்கிறவனுக்கு, ஆளுநருக்கு தான் மீண்டும் திமுக ஆட்சி வேணும். கட்சியில இருக்கவங்க எல்லாமே புனிதர்கள். ஏன்னா ஐயோ கேவலங்க நாருதுங்க, நான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டேன்னா நலமலந்து போயிடும். யாரெல்லாம் ஆருத்ரா கோல்டுல யார் இருந்தா, யார் பக்கத்துல நின்றா, எவ்வளவு பணம் கைமாறுச்சு, அவ்வளவும் என்ன பத்திரிகையில செய்தி வந்தது, டிவி நியூஸ்ல வந்தது, காவல்துறை வழக்கு தொடுத்திருக்கு. யார் மேல தொடுத்திருக்கு? எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு. என்ன இவங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? தம்பி கொஞ்சம் அதை கொஞ்சம் திரும்பி ஒரே ஒரு நிமிஷம். நான் கேட்டது 2026 எந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும், அதற்கான வேலைகள் என்ன சொன்ன மாதிரி திமுக ஆட்சிக்கு வராது. இன்னைக்கு சூழ்நிலை யார் வருவாங்கன்றத சரி சொல்ல முடியாது. ஆனா திமுக கண்டிப்பா வராது. இல்ல ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் வர மாட்டேங்குது. 2 ரவுண்டு பேச போறோம். 2026 எந்த ஆட்சி வரும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்ன்றாங்களே, இது சாத்தியமா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கடவுளாலோட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. கடவுளால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை தமிழகத்தில் இருப்பதால் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். அதனால் திமுக வராது. வராது. நீங்கள் ஏன்னா அவங்க தான் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்கோம், மக்களுக்கு நலத்திட்டம் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இப்போ 2026 ஒரு தேர்தல் அறிக்கையை போன தேர்தல் அறிக்கை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்து நாங்கள் ஏமாந்துட்டோம்ப்பா, திருப்பி ஏமா கொடுக்குறீங்க? இல்லை இப்போ தான் மோடிக்கும் எங்களுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களுக்கும் ஒரு செட் ஆகிருக்குது, அதனால் நீங்கள் திரும்பவும் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த 26க்கு அப்புறம் அந்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறதா வெளியில் பேசிக்கிறாங்க. ஏன் ஒருத்தனை ஒரு தடவை ஏமாற்றலாம், இன்னொரு தடவை எப்படி உடனே ஏமாற்ற முடியும்? ஒரு 5-6 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சோன்னா திருப்பி தமிழக மக்களை ஏமாற்றலாமே தவிர ஏமாந்து நிற்கிற மக்களை திரும்பவும் இன்னொரு தடவை இம்மீடியட்டாக ஏமாற்ற முடியாது. அதற்கான வாய்ப்புங்கிறது தமிழகத்தில் இல்லை. நீங்கள் தான் எங்களை பார்த்தா அவ்வளோ பெரிய லூஸ் மாதிரி ஆச்சது தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும். இன்னொரு தடவை நீங்கள் சொல்கிறது எல்லாம் நாங்கள் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்து முதலமைச்சருக்கான ஒரு கேண்டிடேட்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வருவார். அவ்வளவு நலத்திட்டம் உதவி செஞ்சுருக்கோம். குறிப்பாக பெண்களுடைய பேராதரவு திமுகவுக்கு இருக்குன்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது. அது நீங்கள் எப்படி? பெண்களுடைய பேராதரவு இருந்தால் நடிகை வைத்து நாட்டியம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. பேராதரவுன்றது அந்த ஆதரவோ? ஆமாம். அதால் என்ன அதெல்லாம் பெண்களுடைய பேர் ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக அவர் சொல்கிறாரு நடிகையை வச்சு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பேராதரவான்னு கேட்குறாரு. இது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு? இப்போ வாக்கிங் போனால் செட் பண்ணி ஒருத்தர் இல்லை நான் என்ன கேட்குறேன், அந்த டான்ஸை இவர் டிவிலேயோ அல்லது மொபைல்லையோ பார்த்தாரா இல்லையா?
பார்த்தாரா இல்லையா? பார்க்கலைன்னா அதை பத்தி பேசுறதுக்கு என்ன? புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு ஒரு பழமொழி அது மாதிரி வந்து துன்பமான காமெடி சீனை பார்த்து அப்புறம் என்ன பாக்குறீங்கல்ல, ரசிக்கிறீங்கல்ல, அதுதான். இல்ல இது நீங்க உண்மைன்னு நம்பிடாதீங்க. இப்ப பெண்களை வைத்து குத்தாட்டம் போட வச்சா 2027 ஆட்சியில சீட்டு ஏதோ அந்த இடத்துல வந்து சந்தோஷத்துல அவங்க வந்து நாங்க ஒண்ணும் ஏற்பாடு பண்ணல, ஏற்பாடு பண்ணல. அது அந்த சந்தோஷம் சேகர் பாபு தலைமையில தான் நடந்துச்சு. ஒரு தொகுதிக்குள்ள சுற்றுப்பயணம் பண்றாங்க, அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் இருக்கலாம், கட்சி தொண்டர்கள் இருக்கலாம், தலைவர் வர்றாருன்னு சொல்லிட்டு எப்படி இந்த கொட்டு மேளங்கள்லாம் உண்டு பண்றது மாதிரி கரகாட்டம் எல்லாம் முன்னாடி வைப்பானுங்க. இப்ப இந்த கரகாட்டம் கல்ச்சர் போயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி காவையில மாதிரி டான்ஸ் அது இது போடுறானுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க தப்பு இருக்கு? அடுத்து என்ன போடுவீங்க சார்? அடுத்து என்ன போடுவீங்க? இப்போ கடைசி வரைக்கும் நீங்க திமுக என்ன செய்தனால் மக்களுக்கு நாங்க செய்யற சேவைக்காக மக்கள் நேரடியா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க, நாங்கள் இந்த ஆட்சியில் இத்தனை சாதனை செய்திருக்கோம், இதற்காக எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க. என்ன சொல்லி நான் மக்கள்கிட்ட கேட்டுப்பேன். எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், காலை உணவு திட்டத்துக்காக மட்டுமே நான் கேட்கிறேன். மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மக்கள் மீது எவ்வளவு பெரிய வரிச்சுமை ஏற்றி வச்சிருக்கீங்கன்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய மேன் பவர்னு சொல்லுவாங்கல்ல, மேன் பவரையும் இங்க இருக்க ரிசோர்ஸையும் வச்சு கிட்டத்தட்ட நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றி அதன் மூலமாக வருமானத்தை ஈற்றி மக்களுக்கு நீங்க நலத்திட்ட உதவி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம். கடனை வாங்கி 1 லட்சம் கோடி கடனை வாங்கி அதுல வந்து காலை உணவு திட்டம் போட்டாக்கா தேவையா உங்களுக்கு? சார் இப்போ கடந்த ஆட்சியில் காலை உணவு திட்டம் இல்ல, எவனும் சாப்பிட. கேள்வி என்ன கேட்டியா? அவரை கேட்டியா? அப்போ டே பை டே மக்கள் இலவச நோக்கி கையேந்துகிறார்கள் சொன்னா என்ன அர்த்தம்? மக்களுடைய வாங்குற திறமை இல்ல வாழ்கின்ற திறமை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. பிச்சை எடுக்கிற நிலைக்கு நாளுக்கு நாள் நாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அது உண்மை. சரி, இது ஒரு பக்கம். நான் என்ன கேட்டேன்னா, நான் சொன்ன மாதிரி இங்க இருக்க ரிசோர்ஸையும் இங்க இருக்க மேன் பவரையும் வச்சு பொருளாதாரத்தை மேம்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு நலத்திட்ட உதவி செஞ்சீங்கன்னா தான் அதான் நல்ல ஆட்சிக்கு ஒரு அர்த்தம். ஆனா நீங்க கடனை வாங்கி செய்யறதுக்கு ஸ்டாலின் இதுக்கு காமராஜ் நாடு போதுமே, போய் கடனை வாங்கிட்டு கொண்டு காசு கொடுத்துடலாம். எங்கள் மீது எதற்காக இவ்வளவு பெரிய வரி ஏற்றி வச்சிருக்கீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 200 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல லாபம் கிடைச்சிருக்கு. கார் ரேஸ் ஓட்டியா? இந்த கார் ரேஸ் ஓட்டினாங்களே, கார் ரேஸ் ஓட்டினதுல லாபம் கிடைச்சிருக்கு. சரியா? ஏன் வேட்டிக்கு பூட்டியா பேசிட்டு எதுல லாபம் கிடைச்சிருக்கு பாரு. தொழில் துறைகள் மூலமாக கிடைந்த வருமானம் வந்து தமிழ்நாடு இந்த 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி கடன் வாங்கிருது. பெருமை பீத்தல என்ன ஏங்க? அவன் 137 கோடி கடன் வாங்கி நாட்டை எடுத்து குட்டியை சவராயிட்டு இருக்கான். அதெல்லாம் பத்தி பேச உங்களுக்கு நாக்கு வரல, உங்களுக்கு வாய் வரல. எங்க பேசுறீங்க? எங்க 70 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் வெறும் 50 கோடி ரூபாய் கடன் வச்சிருந்துச்சு. அன்னைக்கு வாஜ்பாய் ஆட்சியின் சேர்த்து தான் 50 கோடி தான் கடன். இன்னைக்கு 173 கோடி கடன் எப்படியா வந்துச்சு? 173 லட்சம் கோடி, 17 லட்சம் கோடி காணா போச்சு. இதெல்லாம் யார் காலத்துல? யார்? எங்க பாருங்க, என்னைக்கு ஜிஎஸ்டிங்கிற வரியை போட்டு நம்மள தொலைச்சு எடுத்தாங்களோ ஆகையினால இன்னைக்கு எல்லா கம்பெனிகளும் மூடிட்டான். இன்னைக்கு மேன் பவர் சொல்றீங்களே, மேன் பவர் இந்தியால யாருமே தமிழ்நாட்டுல எவனும் இல்ல. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வடக்கத்தியனை வச்சு வேலை பார்க்கக்கூடிய காலம் ஆகி போச்சு. தமிழ்நாடு சோம்பேறியா போயிட்டான், குடியாரன் ஆயிட்டான். டாஸ்மார்க் திறந்து வச்சு திறந்தது யாரு? டாஸ்மார்க் திறந்தது யாரு? யார் திறந்தா? அந்த பீச்ல அந்த அம்மா தூக்கிட்டு இருக்காங்க. எங்க மேடத்தை போய் கேட்டுட்டு வாங்க. அந்த அம்மா தான் டாஸ்மார்க் திறந்துச்சு, டாஸ்மார்க்னு பேர் வச்சுச்சு. இங்க ஒரு செங்கல்பட்டுல ஒரு இதாக திறந்தாங்க, அந்த மது ஆலயத்தை திறந்து அவங்களே மது சப்ளை பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு வாய் எங்க போச்சு? இன்னைக்கு என்னமோ வாய் கிளிய இவ்வளவு நீளத்துக்கு பேசுறீங்க. சரி, கடன் வாங்கினீங்களா? வாங்கலையா? எது? திமுக கடன் வாங்குறோம்னா எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கடன் வாங்குறோம். இன்னும் எங்களுக்கு வாங்குறதுக்கு தகுதி இருக்கு. எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கடனை நாங்க வாங்கி இன்றைக்கு 10,000 கிலோமீட்டருக்கு வந்து ஹைவேஸ் ரோட போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாம் பணம் எங்க இருந்து வரும்? மக்கள்கிட்ட என்னத்தை வரிய வாங்க? ஏற்கனவே 1 லட்சம் கோடி கடன்ல வச்சுட்டு போனாரு எங்க நண்பர் எடப்பாடி ஐயா. அந்த இதுல இப்ப 1 லட்சம் கோடி இபி கட்டிட்டு இருக்கோம். ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போகும்போது அதுக்கு 45 லட்சம் கோடி 45 லட்சம் கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம். 45,000 கோடி. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு கத்தாதீங்க. டைலாக் கூட கடனை வாங்கி பேசுறீங்க. எது டைலாக் கூட ஸ்டாலின் பேசுற டைலாக். இத்துடன் விளையாட்டு செய்தி பாருங்க, ஸ்டாலின் பேசுறது அப்படி இப்படின்னு எல்லாம் இங்க கதை விடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். அதாவது காமாட்சி பேசலாம் எப்படி தெரியுமாங்குது?
ஏன்டா உன் புள்ள சரக்கு போட்டு எப்பவுமே ஒயின் ஷாப்பை சுற்றிங்கிறான்னா பக்கத்து வீட்டுக்கார பையன் தெரியுமா, சரக்கும் போடுவான் கஞ்சாவும் போடுவான், அதை கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்ன சார் இது? ஏன் கடமை? இந்த 4 ஆண்டு அவருக்கு என்னன்னா தமிழ்நாடு அரசை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்களாம். நாங்க மற்ற அரசு அவங்க தான் எங்களை லகான் போட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை வாங்கும் திறனை அடியோட நாசமாக்குனது ஒன்றிய அரசு. அந்த ஜிஎஸ்டி போட்டு தான் கெடுத்து 4 ஆண்டுல சார் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். டீ குடிச்சா ஒரு இட்லி சாப்பிட்டா அதுக்கு என்ன 10 ரூபாய் 20 ரூபாய்? ஒரு நிமிஷம் சும்மா ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது தயவு செய்து இந்த 4 வருஷம் நடந்த இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சாதனையை பத்தி சொல்லுங்க. என்னையா சாதனை? எல்லாமே சாதனையா. இந்த நாட்டுல மக்கள் இவ்வளவு சுயேட்சமா இருக்கிறோம். நீ டிபேட் கேட்கறதே ஒரு சாதனை தான். எங்களை உட்காந்து வச்சு டிபேட் கேட்கறீங்க, அதுவே பெரிய சாதனை தான். யார் இதுக்கு மேல என்ன சாதனை? ஏன்னா ஏன் இந்த டிபேட்ல நீங்க முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் இல்லைங்க இருங்கய்யா. நீங்க நான் உங்களை வச்சு டிபேட் கேட்குற சாதனை தான். ஏன்னா நான் வந்து நிகழ்ச்சியை 12 மணிக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். 12க்கு அப்புறம் ஆரம்பிச்சு தான் உங்கள்கிட்ட பேசிருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. இங்க பாருங்க, நானும் இந்த ஆட்சியின் சாதனையை ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மிகப்பெரிய சாதனையாக, இந்தியாவில் இல்லாத சாதனையாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிறது. இப்போ அண்மையில் நடந்த இந்த பிறப்பு விகிதம் சம்பந்தமான கணக்கெடுப்பில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 11% பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருந்த ஆண்கள் இந்த 3 ஆண்டுகளில் 11% அவனுக்கு ஃபீஸ் போயிருக்கு, மொக்கையாக இருக்கிறான். இல்ல சிக்கனமா. ஏன்னா இவர் எப்ப டாக்டர் ஆனாரு? எப்பங்க இவர் டாக்டர் ஆனாரு? இவர் வழக்கறிஞர் தானே. டாக்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. எதுல சொன்னா? இல்ல அதாவது ஏங்க நமக்கு இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் அப்படின்னு நாங்க குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்ததான் குறைஞ்சிச்சு. சும்மா உங்களுக்கு எப்பயோ முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 3 வருஷத்துல முடிஞ்சிருக்குது நம்ம ஊர்ல. ஆமா இல்ல அவர் சொல்லுவது, நீங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து அபாண்டமானது. சார் அவர் சொல்றாரு அபாண்டமானது. நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி சிக்கனமா. எப்ப 3 வருஷத்துலயா? ஆமா அவர் 3 வருஷத்துல எங்கன்னா முக்கோண சிம்பிள் நீங்க பாத்துறீங்களா தமிழ்நாடு? எங்க மக்கள் முழிச்சுட்டாங்க. இப்ப ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு அதை வாழ வைக்கிறதே ரொம்ப கடினம். ஹோட்டல்ல வீட்டுல சமைக்கிறது இன்னைக்கு பெண்கள் சமைக்கிறாங்க. 70% பெண்கள் வீட்டுல அப்போ 3 வருஷத்துல 3 வருஷத்துல இந்த பிறப்பு விகிதம் வந்து குறைந்திருக்குனாக்கா இந்த ஆட்சியில பிள்ளைய பத்தி நம்ம 3 வருஷத்துல இல்லையா? 3 வருஷம் அவர் சொல்லுவாரு. அவர் சொல்றது 3 வருஷம் தான். கடந்த 30 ஆண்டு காலமா கலைஞர் 5 வருஷமா தொல்லை. ஒரு காலத்துல கலைஞர் படத்தை போட்ட உடனே ஏயா கலைஞருக்கு இத்தனை பிள்ளை இருக்கு, அவர் படத்தை போட்டு நீங்க குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ணீங்க எல்லாம் கேட்டா இந்த வாய்களுக்கு வலிக்காது. அது பேசுங்க. இங்க பாருங்க, எக்மூர்ல ஒரு 2 கோடி ரூபாய் செலவுல அரசாங்கமே செயற்கை கருத்தரிப்பு மையத்தை தொடங்கி இருக்குது. சும்மாவா? புள்ளையோட போ சார். இங்க பாருங்க, குழந்தை வேணுங்கிறவங்க பெத்துப்பாங்க, வேண்டாங்கிறவங்க கட் பண்ணிக்குவாங்க. அது அவங்களுடைய இஷ்டம். அதுக்கு என்னத்துக்கு நீங்க அந்த பயோடேட்டா அவன் எவனோ பொழுது போகாதவன் எடுத்து போறான். அதை வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்து இந்திய சுகாதாரத்துறை. ஆமா இந்திய சுகாதாரத்தால கழட்டி பிடிச்சு இந்திய சுகாதாரத்துறை என்னங்க பண்ணுச்சு? அந்த மதுரையில இந்த அந்த எய்ம்ஸ கட்டிட்டு மானகட்ட பையன் பேசுறானு சும்மா திருட்டு பயிலுவோம். ஐயா 2024 திமுக வருமா வராதா? 100க்கு 100 ஜெயிக்குதுயா இந்தியா. 100க்கு 100 ஜெயிக்குது. 1 கோடி ரூபாய் நான் கட்டு. யாரா தயாரா இருக்கீங்களா? வாங்க. உங்களுக்கு எல்லாம் ஊராமட்டு காசு தானே. 1 கோடி 10 கோடி கட்டுவீங்க. சும்மா இருமையா எதுக்கு பேசுறீங்க? வாய் பொத்திட்டு பேசாம இருங்க. உன்னையும் பின்னையும் பொத்திட்டு. 2024 எந்த ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க சார்? சார் கண்டிப்பாக திமுக ஆட்சி வராது. ஏன்னா மக்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்துட்டு இந்த பக்கம் 10,000 ரூபா மக்களோட வரி பணத்தை ஏற்றி மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு துயரத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க டே பை டே. இப்போ கூட எலக்ட்ரிசிட்டி இந்த வருஷமும் திரும்ப ஏற்றுறேன்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்போ திரும்ப வந்து இப்போ தான் பஸ்ஸு மாற்றுறாங்களாம். இருக்கிற பஸ்ஸே ஓட்ட முடியல இவங்களால. திரும்ப எலக்ட்ரிக் பஸ் மாற்றுறது. அதாவது புதுசாக சயின்டிஃபிக்காக ஒரு ஊழலை ஒரு இயக்கம் பண்ணும்போது தான் இந்தியாவிலே அது வந்து தலைவர் கலைஞர் தான்ன்றது அவர் தெரியும். அவரோட மகன் வந்து எல்லாம் நீங்கள் என்ன ஏடிஎம் ஆட்சியெல்லாம் கம்மியாக வாங்கிட்டீங்க பணம். நான் சொல்கிறேன் இருங்க நீங்கள் பேசுறீங்க. ஐயா பேசுறேன் இல்லை எனக்கு அவரே கம்மியாக தான் கொடுக்குறேன். அந்த வாய்ப்பில் நீங்கள் குறுக்கீடு பண்ணாதீங்க. மிடாஸ் 1 தான் அதிமுக ஆட்சி அந்த நடத்தினா. அது யாரு மிடாஸ் யார் நடத்தினா சொல்லி முடிக்கிறேங்க. நான் பட்டியலிட உனக்கு சொல்லிட்டீங்களா? வாயை கலட்டிங்களா? ஜெகத் லட்சுமி எத்தனை இடம் எல்லாம் யாருது? அப்புறம் எஸ்என்ஜி ஜெயமுருகன் இந்த லாட்டரி சீட் நடத்துறாரு அவர் யாரு? அது ஒரு டிஆர் பால் யாரு? கோல்டன் நாட் யாருது?
தஞ்சாவூர்ல சார் இதெல்லாம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய இங்க பாருங்க இந்தியாவிலே தானே அவன உலகத்திலே அண்டை மாநிலத்திலே இதே மாதிரி பேச தெரியாது இதே மாதிரி பேசினா இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. சரி, ஐயா, ஒரு நிமிஷம், சொல்லுங்க. ஆமா ஒரே ஒரு விஷயம் தான். அவர் பேசும்போது குறுக்கிடாதீங்கன்னு சொன்னேன். நான் கேட்கறது அவர் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. திமுக அமைச்சர்கள் மீது ஒரு 10 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு. நீங்க பிஜேபியிடம் போய் சரணடைஞ்சதுனால தான் இங்க இருக்கக்கூடிய உங்க கேஸ்லாம் நிலுவையில் இருக்குதான்னு ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, 10 அமைச்சர் மீது விசாரித்த அந்த நீதிபதிகள் எப்படி மாற்றப்பட்டிருக்காங்க? அந்த 10 வழக்கிலுமே நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி வைக்கிறார்ல, நான் ஒன்று கேட்குறேன். போன வாரம் ஒரு அம்மா ரிட்டையர் ஆனாங்கல்ல, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அம்மா. அந்த அம்மா 6 வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல. அந்த அம்மா 6 வழக்கில் எப்படி அந்த அம்மா கிட்ட அந்த வழக்கு போச்சு, எப்படி அந்த அம்மா தீர்ப்பு கொடுத்துச்சு, எதுக்காக அந்த வழக்கறிஞர்கள்லாம் அந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் விமர்சனம் நீதி அரசரை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தனிப்பட்ட முறை இல்ல. எல்லா பத்திரிகையும் விமர்சனம் பண்ணக்கூடாது தனிப்பட்ட முறையில. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதெல்லாம் நீங்க அந்த நீதியை ஆனா இவங்க எப்படி தெரியுமா வளர்ந்தவங்க எதனாலங்கிறத இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சுன்னா ஜனநாயகம் வென்றதுன்னு, இவங்களுக்கு மோசமா தீர்ப்பு வந்துச்சுன்னா எதிராக வந்துச்சுன்னா புறநாயகம் வென்றதுன்னு. அதுல இருந்து வந்து இவர்கிட்ட மட்டும் என்ன இதை விட பெருசா எதிர்பார்க்க முடியும். தம்பி, இந்த 2026 இந்த திமுகவுடைய கூட்டணி வந்து நிலைக்குமா இல்ல கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக பிஜேபி கூட்டணியில வேற எந்த கட்சியாவது வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆனா திமுக இருக்கிறது முதல்ல கூட்டணியா? நீ திமுகவுடைய கிளை கட்சி போல விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு கிளை கட்சி மாதிரி செயல்படுறாங்களே. தமிழ்நாட்டில் 5 வருஷமா பிரச்சனையே இல்லையா? அப்படி அதை விட கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் எங்க இருக்கான்னு தெரியல. இவ்வளவு போராட்டம் ஜாக்டோஜியா எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். ஆசிரியர் ஓட்டு போட்டு ஆசிரியர் கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கிட்டு இருக்கிறான். எங்க இருக்கிறான்னு தெரியல. ஒரு கலவரம், ஒரு அட்டூழியம், ஒரு அராஜகம், ஒரு இந்த 2ஆம் கட்ட வேலை நடக்குதுன்னா பப்ளிக்கால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த 5 வருஷத்துல இவன் கட்சிக்காரனால தான் பிரச்சனையே. கட்சியே பிரச்சனையை உருவாக்குது, கட்சியே அதுக்கு தீர்வு தருது. அதாவது இவன் எதிர்கட்சி வந்து ஒப்பாரி வைப்பான், முறியோ நழுவான், நமக்கு அப்படியே அவன் மேலே காதல் ஆகிடும். சா, திமுக என்னமா நமக்கு நிற்குது அப்படின்னு. ஆனால் ஆளுங்கட்சி ஆனவங்க மக்கள் எல்லாம் ஒப்பாரியில் விட்டுட்டு இவன் பாட்டு குதூகலமாக வாழ்றான். சரி, இப்போ அதிமுக பிஜேபி அலைன்ஸ்ல வேற கட்சிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? எந்த கட்சிகள் வருவதற்கான சாத்தியம் இருக்கு? அதிமுக பிஜேபி அலைன்ஸ் சேர்ந்த நாள்ல இருந்து முதலமைச்சராக இருக்கட்டும், கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், இது நிலைக்காது, இது மிரட்டி வந்த கூட்டணி, இது அந்த வந்த கூட்டணி, இது பணம் வாங்கின கூட்டணி, பயந்து 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 ஸ்டேட்மெண்ட். நாங்கள் சொல்கிறது ஒன்று தாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எதனால்? திமுக பண்ணக்கூடிய இன்னலை நாங்கள் போய் ஒரு தொகுதிக்கு ஒரு விஷயத்த சொன்னாலே போதுங்க. இன்னைக்கு மாவட்டந்தோறும் என்ன நடக்குது? மாவட்டந்தோறும் பள்ளி இருக்கோ, கல்லூரி இருக்கோ, எது இருக்கோ இல்லையோ பிரச்சனை இருக்குது, கட்ட பஞ்சாயத்து இருக்குது, கட்டாய வசூல் இருக்குது, கையை பிடிச்சிருக்கிற வழக்கு இருக்குது. திமுக இளைஞரணி எங்க செயல்படுதோ, திமுக கட்சி எங்க ஆக்டிவா இருக்கோ, கட்ட பஞ்சாயத்துங்கிறது சொல்லணும். எங்காவது கட்ட பஞ்சாயத்து சொல்லி மத கலவரம், ஜாதி கலவரம் நம்ம ரொம்ப ரொம்ப காலத்துக்கு கடந்து போயிட்டோம். ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒண்ணு தமிழ்நாட்டுல இல்லங்கறாரு ஐயா. மதுரை மேயரோட புருஷனை எதுக்கு கட்சி விட்டு எடுத்தீங்க? அண்ணே அவர் என்ன பஞ்சாயத்து பண்ணாரு? ஒரு கட்டாய வசூல் பண்ணாரு. இல்ல ஒரு தளபதி வராருட்டு நம்ம வந்து விவாதத்துல இருந்து விலகி போயிட்டு இருக்கிறோம். திரும்ப கேட்கறது, மீண்டும் எந்த ஆட்சி வரும்? திமுக ஆட்சி வருமா அல்லது வந்து வேற திமுக ஆட்சி வரவே வராது? தலைவர் திமுக வர இறுதியா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது என்ன கேட்குறீங்க? திமுக ஆட்சி வருமா? அதாவது கூட்டணிகள் சிதறாதா? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வேற கூட்டணிக்கு போகுமா? மூத்த பத்திரிகையாளர் மணி சொன்னாரு, அண்ணா அறிவாலயம் 100 வெறிநாய்களை வளர்க்கிறது. 100 வெறிநாய்கள். சார், அந்த மனுஷன் தான் சொல்றாருன்னா இவர் திரும்ப இவர் எல்லா சேனல்லையும் போய் உட்காந்து இதை கேவலப்படுத்துறாரு. யாரை கேவலப்படுத்துறாரு? அவருடைய அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு திருமாவளவன் அவர்களை பற்றி இவர் தவறாக பேசாததுக்கு இது ஒரு அவரை டாக்னு சொல்லி பேசுறாரு. இது நியாயம் இல்லை. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை வேண்டாம், வாபஸ் வாங்க சொல்லுங்க. அப்போ 100 வெறிநாய்களை பாத்துங்க. இப்ப திரும்ப இந்த பாருங்க. அப்ப நீங்க நாங்க இப்படி மாத்தி நாங்க சொன்னா பிஜேபியில இருக்க கூட்டணியில இருக்கவங்க அதுதான் நாங்க சொன்னோம். சொல்லுவது உண்மைன்னா 4 பேர் எடுத்து சொல்லட்டும். உண்மை அவர் மணி என்ன பெரிய இந்த பிஸ்தாவா இல்ல அவர் தான் இந்த கடவுளா? யாருங்க மணி?
உங்களுக்கு ஆதரவா ஒரு பேசுறது. பத்திரிகையில அதான் வேலை பல ஆண்டு காலம் பார்த்த உங்களுக்கு கோசம் ஆதரவா ஒரு பத்திரிகையில ஆசிரியரா இருந்தாருன்னா அவர் எதை வேணாலும் இல்ல. பேசலாமா? நான் இப்ப நான் அந்த சேனல்ல உட்கார்ந்துகிட்டு நான் எதை வேணாலும் யாரை வேணாலும் தவறா போய் பேச கக்கூசை திறந்து வச்சு சும்மா இருங்க. ஐயா ஒரு நிமிஷம். இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம், விருந்தாளி வந்து பேசுங்கிறான்னு வச்சுங்க, சிலப்போ நம்ம நாய் சும்மா ஒய்யும் கத்தின்னு இருக்கோம். நம்ம என்ன போய் அந்த கக்கூசில் போட்டு மூடுறாரு கொஞ்ச நேரம் அப்படின்னு மாட்டோம். அப்படி பாருங்க, நீங்க எங்க ஐயா தப்பா சொல்லுங்க. நான் பாத்துக்கோ. அந்த லாஜிக் இப்படியே அதாவது அந்த நாரத்தனமான வார்த்தை நாரத்தனமான ஆட்கள் வாயில தான் வரும். அந்த லாஜிக் நாகரிகமா கொஞ்சம் அப்போ பேசுங்க. நாகரிகமா அது அவர்கிட்ட எது நாய் நாகரிகம்? நாகரிகம் இல்லையா? சொல்லுங்க. ஏங்க திமுக காரன் தான் நாகரிகம் இல்லைன்னா நாய் கூட நாகரிகம் இல்லையா? இல்ல இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஐயா. நான் நீ என்ன வேணாலும் பேசுங்க ஐயா. அப்போ இங்க பாருங்க, அண்ணா அறிவாலயம் 100 அல்சேஷன்களை வளர்க்கிறது, வேட்டை நாய்களை வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த 100 அல்சேஷன்களுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபீட் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு இடத்தில் ஒரு நாயினே சொல்லுவோமே, நாய் ஒன்றும் கெட்ட வார்த்தை, அன்பார்லிமெண்ட் வேர்டு இல்லை. ஆமாம், அதுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிற போது அது வராது. இன்னொன்று, ஏய் சரி பாப்பா வச்சதெல்லாம் போதும், இந்த நாயெல்லாம் திக்கு வெளியே கிடச்சு கேட்ட சாத்து அப்படின்னா கூட தின்ன ருசி இருக்குல்ல, அந்த நாய் சுற்றி அங்கே தான் வரும். அப்படி இருக்கிற போது திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வருவதற்கு, அதாவது கூட்டணி கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு. ஏன் அது நேரடியா நாய்கள்னு சொல்லலாம், அதை மட்டும் ஏன் filter அதான் நான் எத்தனை நாய் அந்த நாய்கள் இங்க வருவதற்கு ரெடி ஆகுதுன்னு சொல்லுங்களேன். நீங்க ஒரு இல்ல, இல்ல, அதே ஒரு ஒரு கட்சியை, filter ஒரு அரசியல் கட்சி அவ்வளவு அநாகரிகமா நம்ம பேசக்கூடாது. நான் சொல்லலைங்க. மணி சொன்னாரு. திஸ் இஸ் நாட் மை வேர்ட், திஸ் இஸ் மணிஸ் வேர்ட். சரி, நீங்க உங்களுடைய வார்த்தை ஒரு ஆளு தவறான வார்த்தையை உபயோகப்படுத்தினாருன்னா அதே வார்த்தையை எடுத்து எல்லாரும் இதை உபயோகப்படுத்துவீங்களா? சரி, நாய் இல்லைன்னு நீங்க அந்த ஆளு சிங்கமா- திரும்ப மன்னிப்பு கேட்டார பேசுனதுக்கு, அதை சொல்ல வாய் வரல. இருங்க, நீங்க ஒன்னா சிங்கம் மாதிரி உரிமை கட்டுங்க. ஒரு 100 சிங்கத்தை அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். நாங்க என்ன மஸ்துக்குங்க சிங்கத்தை கட்டணும்? என்ன மஸ்து இல்லாத கட்டணும்? மயிரை பத்தி ஏன் சும்மா. பேசுறீங்க? அதான் இல்லையாங்க. தேவையில்லாம. அதால- இப்போ திமுக கூட்டணி உடையுமா உடையாதா? அதுதான் சார், இது மீண்டும் எப்படி சார் சொல்லுங்க. உடையும்? நல்லா கறி எலும்பு கட்சி தின்னுட்டு கேட்டை சாத்தினா கூட அங்கேயே தான் சுத்தின்னு இருப்பாங்க. மக்கள் தான் இதுல மாறணும்னு சொல்றேன். நான் ஒன்றும் அவங்க மேல ஒன்றும் நமக்கு ஆசை இல்லை. என்னடா அவங்க போட்ட எலும்பு நமக்கு போடலையேன்றலாம் நாங்க என்ன அந்த எண்ணம் தான் நமக்கு கிடைக்கலையே, ஒரு துண்டு கூட கிடைக்கலையேங்கிற எண்ணம் தான். நீங்க வந்தாலும் நாங்க சேர்த்துக்க இயலாதுங்க. உங்களை நீங்க எத்தனை இப்ப நமக்கு ஒண்ணு தெரியும். ஏர்போர்ட் மூர்த்தி வந்தா சேர்த்துக்க மாட்டீங்க. ஏர்போர்ட் ஐயா வந்து சேர்த்துக்க 100க்கு 100 சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு இல்ல, நமக்கு- பல நமக்கு ஒண்ணு ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஐயா இருங்கய்யா, நமக்கு ஒன்று இப்போ தெளிவாக இருக்கு. ஒரு 100 உள்ள கட்டி வச்சிருக்காங்கன்னா பல 100 வெளியே விட்டு வச்சிருக்காங்க போல இருக்குது. அண்ணா அறிவாலயம் பக்கம் நம்ம போனாலே இல்ல மூர்த்தி அண்ணன் அந்த நாயை விட்டு வெளில வர மாட்டேறது. அசோக் நகர்ல இருக்கிறோம் நம்ம இப்போ, அண்ணா அறிவாலயம் பக்கத்துல இல்ல. ஆனா இங்க பாருங்க எப்படி குலைக்கிறாங்க. நான் கொஞ்சம் மன தைரியமா இருக்கிறதால அதுக்காக என்னத்துக்கு அதே தான் குலைச்சி போத போப்பா உடுப்பாத அப்படின்னு நான் இருக்கிறேன். அப்படி நான் கொஞ்சம் மன தைரியம் இல்லைன்னு வச்சுங்க, நானே நேரம் பயந்துருப்பேன். அதால பல இடங்களில் இது இங்கே வளருது. இதெல்லாம் கார்பரேஷன் சொல்லி பிடிச்சி போட்டு ஒன்று அதை இதை கட் பண்ணி விடணும். இல்லைன்னு வச்சுங்க சார், ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு 7-8 நாய்ங்க கடிக்கிறது பார்த்தீங்களா? ஒருத்தர் கடைக்கு போகிறான், ஒரு 5-6 நாய் போய் கடிக்குது சார். இதெல்லாம் ரொம்ப எல்லாம் உங்க சொந்தக்காரரா இருப்பாங்க, சொந்தக்கார நாய்கள். அதெல்லாம் தப்பு. இதையெல்லாம் நம்ம முதல்ல நாட்டிலேருந்து களை எடுக்கணும். அதுக்கப்புறம் அறிவாலயத்தில் போய் களை எடுக்கலாம். முதல்ல இப்போ இந்த மாதிரி ஆட்களை வெளியே விடாமல் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணால் நாடு நல்லா இருக்கும். இது நாடு நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் பேசுறது. அதால் மாற்றம்ங்கிறது எங்கேருந்து வரணும்? மாற்றம் என்னது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கிட்டையும் மாற்றம் வரணும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டே இதான் 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன அப்படின்னு போய் அங்கே பொறுப்பாளர்கள் சீன்றது. நீங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு கதை விட்டாங்க தெரியுமா? ஒரு அக்கா துணி துவச்சின்னு இருக்கும். ஒருத்தன் போவான், அப்படி சைஸாக பார்ப்பான் அந்த அக்காவை. அது உடனே இந்த நாய் எங்கே பார்க்க தெரிஞ்சு அந்த புடவை இழுத்து விடும். இழுத்து விட்டு உள்ளே போய் காசு எடுத்துன்னு டக்குன்னு ஒரு 4000 5000 கொடுப்போம். ஒன்று வீட்டுக்காரன், என்னடா நம்ம கிட்ட கூட இல்லை, இதுக்கிட்ட இவ்வளோ பணங்குதே, ஏது காசு? அதான் ஐயா கொடுத்தாருல்ல, நான் அதை வச்சு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ இந்த ஒரு 2 ஆண்டுகள் கழிச்சு தானே பணம் கொடுத்தாங்க 1000 ரூபா. இப்போ தானே ரீசெண்டாக தானே கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த அக்கா அவன் பார்த்து தானே என்ன பண்ணியிருப்பான்? வீட்டுக்காரர் இப்படி போயிருப்பாரு, அந்த அக்காவும் அவனாட்டுக்கு போயிருப்பாங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? யார் திருந்தணும்? நாங்கள் திருந்தணும். உங்கள்கிட்ட நாங்கள் 1000 ரூபா வாங்கினதுக்கு நீ இன்னமும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ அப்படின்னு மக்கள் அதை உணரணும். முதல்ல எந்த ஊரில் இலவசம் கொடுப்பாங்க? மாணவ பிள்ளைகள் படிப்பதற்காக திமுக அரசாங்கம் இன்னும் இந்த லேப்டாப் ஒன்று கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த பிள்ளைகள் படிப்பதற்கான எந்த வழிவகையும் செய்யாமல் தொடர்ச்சியாக சார் 2 நிமிஷம் முடிச்சிடறேன் சார். சாதிய நான் ஒரு 2 போக்கு நிமிஷம் முடிச்சிடுறேங்கிறார். அவர் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவரை வாய சார் இருக்க சொல். இந்த அனகாபுத்தூரில் நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு ஒரு 40-50 வருஷமாக இருக்கிற வீடுங்களை அப்படி இடிக்கிறீங்க.
இந்த கோலடியில் ஒரு அம்பேத்கர் விளையாட்டு திடலை நிறவிட்டு அது உள்ள கக்கூஸ் தண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு சுற்றி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அங்கே வைக்கிறீங்க. கேட்டால் அது 1000 கோடி. உனக்கு என்ன தெரியும் மயிறு, 1000 கோடி தெரியுமா அவனுக்கு அப்படின்னு மக்களை விரட்டுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலத்தில் இங்கே விவசாய நிலங்கள் இருந்தது, பெரிய காவாலாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் சுருக்கி ஒரு காவாவாக ஆகிப்போச்சு. சுத்தி அவர் அந்த கம்யூனிட்டிக்குள்ள தாங்க வருவாங்க. வேற என்ன புடுங்குவாங்க? அது அந்த புறம்போக்குல அவங்க குடிசை போட்டு உட்காந்துருக்காங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல, அதுக்குள்ளேயே நுழையிறாரு, அதுக்குள்ளேயே நுழையிறாரு. திமுக ஆட்சிக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன், மீண்டும் வராது. 4500 கோடி சென்னை உங்கள் வீட்டு வரி போனால், என்ன வீட்டு வரி போனால், அண்ணன் வீட்டு வரி வாங்கி இந்த மழைநீர் சேகரிப்பு இங்கே இருக்கிற கோவத்தில் விட்டால் தானாக போக போகுது. இதை எடுத்து போய் தனியாக இங்கேருந்து எடுத்து போய் பீச்சில் வரும்னு போனாங்க மெரினாவுக்கு. எப்போ கேட்டாலும் நகராட்சி அமைச்சர் ஒரு பதில் சொல்லுவார், 85% முடிந்து விட்டது. 3ஆவது ஆண்டு கேட்டாலும் அதே சொன்னார், 2வது ஆண்டு கேட்டாலும் சொன்னார். வருஷம் 1000 கோடி. ஆமா, ஆனால் திரும்ப மோட்டார் வச்சு பம்பு வச்சு தான் மழை பெய்ஞ்சா தண்ணி எடுக்கிறாங்க. எதையாவது ஒரு இடத்துல இவங்க வந்து வீரான மாதிரி அந்த கலைஞருக்கு எப்படி ஒரு கெட்ட பேர் உருவாச்சோ அதை விட மோசமான கெட்ட பேர் வந்து இந்த மழைநீர் குழந்தை ஏறப்பட போதா இல்லையான்னு பார்த்துங்க. இந்த ஆட்சி கவலை போகிறது இந்த ஒன்று. 2வது சொல்லி முடிச்சிடறேன். 2வது இந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரிங்க, இந்த அசோக் பில்லர் ஜங்ஷன் போனீங்கன்னா 50 பேர் இருப்பான், பீக் ஹவர்ஸில் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். போகிற வர லேடிஸு ஜென்ஸுன்னு பார்க்காம கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் பிடிச்சி டெய்லி அவங்க கரெக்டாக எது இருந்தால் கூட டெய்லி ஒரு பொய் கேஸ் அது மேலே போட்டு காசை பிடிச்சி பாதி கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னா மீதி இவங்க பாக்கிட்டு தான் போகுது, கால்வாசி தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது. இந்த ஆட்சி இந்த 2 விஷயத்துக்குமே ஒழியணும்னு மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. இது வரைக்கும் கொசு அது எல்லாமே இப்போ கொசு வந்துடுச்சு. அந்த பாதாள சாக்கடை ஃபுல்லாகவே, பாதாள குடிநீர் ஃபுல்லாகவே கொசு பண்ணி மாறிடுச்சு. சரி ஐயா, இப்போ நிறைவா, அதாவது மக்களை வந்து எதற்கு மண்ணை விட்டு அப்புறப்படுறான் தெரியுங்களா? அவன் அரை சென்ட் 1/4 சென்டாக இருந்தாலும் ஒரு பூமியில் இருக்கிறான், அவன் கால் பூமியில் படணும். இவனை வந்து இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்துவது இந்த மண்ணுக்கும் இவனுக்குமான தொடர்பை துண்டிப்பது. அப்படி துண்டிச்சாதான் இது யாரோட ஊர், யார் இங்கே வந்து பண்ணிக்கிற அப்படின்ற உணர்வு இருக்குல்ல, இது மண்ணிலிருந்து அகற்றப்பட்டால் இது நாளடைவில் மறைந்து விடும். அதற்காகத்தான் இண்டிவிஜுவலாக இருக்கிற வீடுகள்லாம் இடிச்சுட்டு ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறுறான்னு அடுக்குமாடி வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இந்த மக்களை போட்டு அந்த மக்களுக்கு அங்கே வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா மேஞ்சி கிஞ்சி இவன் ஆத்தா, இவன் அப்பன், இவன் சித்தப்பன், இவன் மாமி, சித்தி அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை உடைப்பதற்கான முயற்சி தான் இது. சரி ஐயா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் அகற்றுறீங்க, ரைட்டு. அதே போல் பரந்தூரில் வந்து அங்கே விவசாய நிலத்தை வந்து கையகப்படுத்தாமல் அந்த நிலத்தை வந்து இந்த மக்களுக்கு கொடுத்துருவீங்களா? நீர்நிலை விவசாய நிலங்களை வந்து பாதுகாப்பதற்கான ஏதாவது வழிவகை இருக்கா? 90% பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு எடுத்தாச்சு. ஆக்கிரமிப்பு எடுத்தாச்சு. ஆக்கிரமிப்புனா என்னங்க, அரசுக்கு எப்போது தேவைப்படுதோ என் வீடு தேவைன்னா கூட அரசாங்கம் கேட்டால் கொடுத்தா ஆகணும். சித்ரா குடிசையா பார்த்தானே வருது. அரசாங்கத்திற்கு ஒரு போதிய புரிதல் இருக்கும் இல்லையா? அரசாங்கத்துக்கு 3 இடத்த சூஸ் பண்ணாங்க. ஏற்கனவே முந்தைய அம்மா விவசாய நிலத்துல போய் தேர்ந்தெடுத்து ஃளைட் ஓட்டுறதுக்கு மூணு இடத்த சூஸ் பண்ணாங்க. ஏற்கனவே அங்க வந்து பூந்தமல்லியில ஒரு இதை சொன்ன உடனே அப்ப வந்து இதே என்ன சொல்றோம் அப்படின்னா டாக்டர் ரொம்ப மத்திய அரசாங்கம் சொல்லி ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லுது, மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம் இது அப்படின்ட்டு. மாநில அரசாங்கம் எதற்காக விவசாய நிலத்தை மட்டும் இல்லைங்க, 3 இடம் கொடுத்ததுல பெஸ்ட் எதுன்னு கேட்டும்போது பெஸ்ட் எதுக்கு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேக்குறோம். அந்த இடம் வந்து NH ரோடு மேல இருக்குது, ரெண்டு வெரி நியர் டு இந்த ஏர்போர்ட், மீனம்பாக்கம் ஏர்போர்ட். சார் 85 கிலோமீட்டர்ல ஆந்திரால ஒரு சிட்டி வருது சார், எல்லா வசதி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் உடனே சந்திரபாபு ஆந்திரால வைக்க முடியாது சார். இங்க இருக்கிறத விட்டுவிட்டு சந்திரபாபு நாயுடுக்கோசரம் நாங்க இங்க போட்டோமா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நாங்க இது எல்லாமே ஒன்றிய அரசுடைய திட்டம். ஒன்றிய அரசு இடத்தை எடுக்க சொல்லி அந்த வேலை தான் நாங்க பார்த்தோம். புரோக்கர் வேலை தான், அந்த புரோக்கர் வேலை தான் நாங்க எங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து கொடுக்குது. நிலத்தை எடுத்து கொடுக்கறது தான் எங்க வேலையை தவிர அதை டெவலப் பண்றது எல்லாமே ஒன்றிய அரசு தான். அது ஒன்றிய அரசு கிட்ட போய் கேட்கணும். இன்னைக்கு கூட இவ்வளோ பேசுறாரு, இன்னைக்கு குஜராத்லையும் மும்பையிலையும் 2 ஃபோர்ட்லையும் கடந்த இன்னைக்கு பட்டியல் வெளியிட்டிருக்கான். கடந்த 2 ஆண்டு காலத்துல மாத்திரமே போதைப் பொருள் வந்து அங்கதான் வந்து அதிகமானது வந்து இது அதானி இதுக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்றது? இது அதிகாரப்பூர்வமான செய்தி. நான் என்னது போட்டு வழியா தான் போத வருதுன்னு என்னது அம்மா இங்க உட்கார்ந்து சவுண்ட் என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கூட பெட்ரோல் வாங்கி தரேன். பெட்ரோல் நீங்க தான் வாங்கி கொடுக்கறது. பெட்ரோல்
அதாவது சரி, ஐயா இப்போ முடிச்ச நிகழ்ச்சி திமுக மட்டும் இல்லை, முடிச்சிருவோம். திமுகவுடைய கூட்டணி கட்சி திமுகவுக்கு அடுத்தபடி அந்த காங்கிரஸுக்கு அடுத்தபடி பெரிய இயக்கமாக இருக்கிறது அங்கே வந்து அண்ணன் திருமாவளவன் கட்சி. இந்த ரோடு கிளாஸ் பண்ணணும் 11th அவனியன் போய் பாருங்கள். நீங்கள் ஆக்கிரமிப்பு எடுத்துக்கிறத பற்றி பேசுனீங்க. இங்கே எப்படி ரோடே ஆக்கிரமிப்பு பண்ணி 2 சைடில் கடையை போட்டு சாயந்தரம் ஏழை எளிய மக்கள் ரோடு நடப்பாதை குழந்தைங்க பாட்டாளி மக்கள் லைப்ரரி எல்லாம் மறித்து கடை போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கு அந்த கவுன்சிலர் யாழினி தான் வந்து அங்கே உட்காந்துன்னு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, நிறைவாக முடிச்சிருவோம். நம்ம இப்போ 4 ஆண்டு அதாவது திமுக கட்சிக்காரங்களோட திருமாவளவன் கட்சிக்காரங்க இந்த திமுக ஆட்சியில் அதிகமாக பெனிஃபிட். சார் இங்க பாருங்க, பேரை சொல்றதுக்க முடியாது. அப்ப அந்த ஜாதி மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. எதுக்கு அந்த திருமணம் அந்த ஜாதியை ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. அப்படியெல்லாம் சாதி மக்கள் பாதிக்கப்படுறது பத்தி திமுக பேசக்கூடாது. வேங்கை வயல்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் நாங்குநேரில் சின்னதுரை வெட்டப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியா சாதிய பாகுபாடுகள் எங்கெல்லாம் இருக்கு திமுக ஆட்சி நமக்கு தெரியும். சரி, இந்த 4 வருஷத்துல திமுக செஞ்ச சாதனை என்னது இப்ப வரைக்கும் பேசணும். யாருமே பேசல. ஒரு மணி நேரமா நம்ம பேசணும். 4 வருஷமா திமுக சாதனை பத்தி கேட்டதுக்கு சாதனை பத்தி பேசாம நடந்த வேதனைகளை பத்தி பேசிருக்கோம். இப்போ மக்கள் வந்து இது கருத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் முடிவு செய்யட்டும். 2026 எந்த ஆட்சி திரும்பி வரணும்ன்றத மக்களே முடிவு செய்யட்டும். ஆனால் மக்கள் தெளிவான முடிவு எடுக்கணும். ஏன்னா ஊழல் செய்து கருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு மக்களிடம் கற்பூரத்தை வச்சு சத்தியம் வாங்கிட்டு திரும்பி ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய நபர்களை புறம் தள்ளணும்ன்றது என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.